ஏப்பா சின்ன பண்ண சகுனம் எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. ஆக வேண்டியதை பாருங்க. எதுக்கு நம்ம ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். டே முத்துக்கருப்பு, என்னங்கண்ணே எல்லாம் நான் சொன்னபடி செஞ்சியா இல்ல இடையில வந்து குழப்படிக்காசம் பண்ணிட்டியா? எல்லாம் கரெக்டா இருக்கு. அங்க பாருங்க, எல்லாம் சுமங்கலி பொண்ணுங்க நேரத்தோட நிக்குதுங்க. ஏண்டா இதுங்க எல்லாம் பொண்ணுங்களா? எல்லாம் கிழவிகளா நிப்பாட்டி இருக்க. இவங்களை வச்சு நான் என்ன அவையாரா படையெடுக்க போறேன்? ஆளை பாக்காதீங்க, மனசை பாருங்கண்ணே. எல்லாம் எங்க இருந்து மனசை பாக்குறது? பெருசுகளை எல்லாம் தூக்கி பின்னால கிடாச்சு. எல்லா சின்ன பொண்ணுகளையும் கொண்டு வந்து கும்பு நிப்பாட்டு. மா ஒன்ன சீக்கிரம் கூட்டிட்டு வாமா. சீக்கிரம் வா. ஏக்கா, சம்பந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு நீயே லேட்டா வந்தா மத்தவங்க என்ன நினைப்பாங்க? நான் என்ன பண்ணட்டும்? காலையில இருந்து இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடிங்கிற இவ சிவி சிங்காரிச்சு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் இதே மாமூலியா? வாங்கக்கா. அம்மாச்சி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லபடியா போயிட்டு வாமா. அவனே இந்த ஊர்லயே பெரிய படி படிச்சு +2 பரீட்சை எழுத போறேன். அதுக்கே உங்க அப்பா கார் வாங்கி கொடுத்துருக்காருன்னா பாஸ் ஆகிட்டேன்னு வையே இந்த ஊரே வாங்கி கொடுத்துருவாரு. ஏனமணி, நீயும் ஒரு +2 படிச்சுட்டேன்னா உங்க அண்ணன் உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருப்பான்ல? அட நீ வேற, எல்லா பிள்ளைங்களும் 9வது 10வது படிக்கும் போது தான் தாவணி போடும். இது என்னடானா 6வதுலயே தாவணி போட்டுடுச்சு. அங்க யாரோ ஒரு வாத்தி இவளை முறைச்சு பார்த்தானா. அன்னைக்கு அழுது அடம் பிடிச்சா இனிமே நான் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்னு. சரி, பொம்பளை புள்ள படிச்சு என்ன பண்ண போது நானும் பேச விட்டுட்டேன். அதெல்லாம் சரிக்கா. ஓ மருமகள் அனுப்புறதுக்கு ஊரே திரண்டு வந்திருக்கு. இவளை கட்டிக்கு போற உன் மகன் எங்க?
சேவல் மாதிரி கூட கூடடா இது சேவல் மாதிரி போ நீ போ. அம்மா அண்ணன் வந்துருச்சுமா. வெற்றி வெற்றி வீரர்களை வீழ்த்தி வெற்றி வாகை சூடி தந்திருக்கும் வீர தளபதியே நீ வாழ்க, நின் குரம் வாழ்க. என்ன வீரவசனம் பேசிட்டு இருக்க? பாரப்பட்டி போருக்கு சென்று அதனை வென்று திரும்பி இருக்கும் இந்த வீரனை பார். யார் சேவல் ஜெயிச்சது? யாரிடம் கேட்டா இந்த கேள்வியை? என் தோழன் கேட்டிருக்க வேண்டும் இதை, என் தோழன் கேட்டிருக்க வேண்டும் இதை. கேட்டாச்சா? அது ஒண்ணு இல்ல மணி, இந்த பாரப்பட்டி பெரிய கவுண்டரமாக முட்டா கோயிந்துட்டு இருக்கானல்ல, அவன் சேவலுக்கு நம்ம சேவலுக்கு தான் போட்டி வச்சது. அதுல நம்ம சேவை ஜெயிச்சிருச்சு. அந்த கோவத்துல கத்தி வீச வந்தானா? சும்மாவா வந்தீங்க? அது எப்படி சும்மா வருவான்? ஆசப்பா அவனை அடிச்சு போட்டு நொறுக்கி முட்டி கிட்டி எல்லாம் கழிட்டு ஆஸ்பத்திரியில போட்டு வந்திருக்கான். ஏண்டா இப்படி ஊர் ஊரா போய் போட்டி பந்தயம் சுத்துறதும் இல்லாம இப்ப ஆளுங்களோட சண்டை போட்டுட்டு வரியா? அந்த காலத்துல உங்க அப்பாவும் தான் இருந்தார். வேட்டைக்கு போய் மான் அடிச்சாரு, யானை அடிச்சாரு, புலி அடிச்சாரு. புலியெல்லாம் அடிச்சாரு? எங்க அடிச்சாரு? ரோட்டோரத்துல புளி மரம் இருக்குதல்லோ, அத வருஷத்துக்கு ஒருக்க கான்ட்ராக்ட் எடுத்து புளியங்காயத்தான் அடிச்சாரு. விளக்குமாறு பிஞ்சு போயிரும். புளியங்கொட்ட கலர்ல இருந்துட்டு என் புருஷனை பத்தி பேசுற? வெளியே போடா. பேசுறான். நீயும் தான் இருக்கிறியே ரேக்லா ரேஸ், கம்பு சண்டை, கோழி சண்டைன்னு இந்த வெட்டியா போனவனோட கூட சேர்ந்துட்டு ஊரை சுத்திக்கிட்டு வர. ஏண்டா உன் மாமமாவ பெரிய படிப்பு படிச்சு பரீட்சை எழுத போறான்னு சொல்லி இந்த ஊர் சனமே வந்து வழி அனுப்பி வச்சுட்டு கட்டிக்க போறவன் நீ என்னடானா ஊரை சுத்திட்டு இப்ப வர? அம்மனி பரீட்சை எழுத போயிருக்காளா? அம்மனி அம்மனி என்ன மணி திடுத்து நீ பாட்டு பரிச்சு எழுத வந்துட்ட? ஊர்ல இருக்கிற பசங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் தான் 2 நாள் பாரப்பட்டிக்கு சேவகட்டுக்கு போயிட்டேன். நீயாவது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல. மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் எல்லாம் வச்சு உன்னை ஊர்வலமா அழைச்சிட்டு வந்திருப்பேன். அப்படி பெரிய பெரிய கட் அவுட் எல்லாம் வச்சு பரிச்சு எழுத வரும் அண்ணையே வருக, ஆதி பராசக்தியே வருகன்னு. இது பரீட்சை ஹால். இங்க எதுக்கு வந்த? ஏனப்பா யாரு நீ? பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற? சார் யாரும் வாத்தியா? வாத்தி நான் யாருங்கிறது இருக்கட்டும், அம்மனி யாரு தெரியுமா? ஏன் மாமன் பொண்ணு. அதுக்காக பரீட்சை எழுதுற ஆள்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான்னு கேக்குறேன். டிஸ்டர்ப் பண்ண வரலீங்க, பரீட்சை எழுதுற பொண்ணுக்கு புத்திமதி சொல்லிட்டு போறான்னு வந்தேன். அதெல்லாம் வீட்லயே கிளம்புறப்பே சொல்லி அனுப்பிச்சிருக்கணுங்க. என்ன இருந்தாலும் விட்டா ரொம்ப பேசிட்டே போறேன். ஆமா உன் சொந்த ஊர் எது? சேர்த்து மாட்ட கம்மாக்கர வழியத்தான் ஸ்கூலுக்கு வருவேன். ஆமா தலையை வெட்டிடுவேன். மாமா இங்க இருந்து போறியா இல்லையா? போறேன். ஆனா பாரு, இந்த ஆளை பார்த்து பயந்துட்டு பரீட்சை தப்பு எழுதி ஃபெயில் ஆயிராத. ரொம்ப அசிங்கமா போயிரு. ஏன்னா இது நம்ம குடும்ப பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த ஊர் கௌரவ பிரச்சனையும் கூட. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, பக்கத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட கேட்டு எழுது, இல்லாட்டி புத்தகத்தை பார்த்து எழுது. என்னாலும் நான் பாத்துக்கிறேன். மாமா இப்ப நீ போறியா இல்ல நான் வெளியே போட்டுமா? கிளம்புறேன். வெளியதான் இருப்ப. ஏதாச்சும் எக்கு தப்பா நடந்துச்சு என்ன? அதான் கொலை. சாரி சார், எங்க மாமா எப்பவும் இப்படித்தான் பேசுவாரு. இந்த வருமா இந்த சாரிகள் எல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ பார்த்து எழுதியோ பார்க்காம எழுதியோ மொத்தத்துல நீ பாஸ் ஆயிருமா, இல்லடா மாமா என்ன சீவிடுவான். சார் அவர் எனக்கும் மாமா முறை தான் வேணும், தூரத்து சொந்தங்க. நீயும் பார்த்து எழுதுமா. அம்மாச்சி ஏண்டி இந்த கத்துற? உன் மகன் பண்ண வேலைக்கு கத்தாம வேற என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ணா? இன்னைக்கு பரீட்சை ஹால்ல வந்து எனக்கு ஒரே அவமானமா போச்சு. என்னது பள்ளிக்கூடத்துக்கு வந்தானா? உன்னை பார்த்தானா? என்ன பார்த்தானா? நல்ல புள்ளைய பெத்து வச்சிருக்கேன். உன் புள்ள உன்ன மாதிரி தானே இருக்கும். என்னடி சொல்ற? பின்ன என்ன, பரீட்சை ஹாலுக்கு வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி அம்மணி உனக்கு விட தெரியலனா புக்க பார்த்து எழுது, இல்லனா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு எழுதுன்னு சொல்லுது. அது மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கு? நானும் அது மாதிரி படிக்காத முட்டாளா? இனிமே அது பார்த்தாலும் பார்க்க மாட்டேன், பேசினாலும் பேச மாட்டேன். என் மூஞ்சிலையும் முழிக்க வேண்டாம்னு சொல்லு. ஆமா என்னது கோழி குழம்பா? வாசம் பிடிக்காதடி, குழம்பு ருசி கெட்டுடும். போ கொடுத்து அனுப்புறேன். என்னண்ணே நீ மீனா படிக்கிற ஸ்கூல்ல போய் என்ன கலாட்டா பண்ணின? நானும் கலாட்டா பண்ண. நீ கலாட்டா பண்ணாமல அது அப்படி சொல்லிட்டு போச்சு. என்ன சொல்லுச்சு? நீ பார்த்தாலும் பார்க்காத, பேசினாலும் பேசாத, இனியோ மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போச்சு. அம்னே இது பாரு, உனக்கு ஏதாச்சும் மேல கோவம்னா வாய்க்கு வந்தபடி திட்டி போடு. அதுக்காக இப்படி பேசாம மட்டும் போகாத.
நான் சொல்றேன்ல அம்மனி அம்மனி பாரு மாமா நான் செஞ்சல தப்புன்னு நீயே வந்து சொல்றே இல்லையான்னு பாரு. தாய்மார்களே, பெரியோர்களே, வருங்கால இளைஞர்களே, உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ண சொல்லி நம்ம ஊர் கவுண்டர் சொல்லியிருக்காரு. அதான் என் மாப்பிள. பிரச்சனை என்னன்னா, அம்மணி பரீட்சை எழுத போன அன்னைக்கு மாப்பிள ஊருக்குள்ள இல்ல, ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போயிருந்தார். என்ன முக்கியமான வேலை? சாவக்கட்டு. அதனால அம்மணிய நேரா போய் பள்ளிக்கூடத்திலேயே பார்த்தார். அது காலத்தின் கட்டாயம். இது ஒரு தப்பா? இத தப்புன்னு அம்மணி சொன்னதோட மட்டும் இல்லாம உன் கூட பேச மாட்டேன், உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டது. இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடும். அழக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. ஊரு கவுண்டருக்கு ஒரு பிரச்சனைன்னா அது நமக்கு வந்த மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்றது? நாட்டுல தேவையில்லாததுக்கெல்லாம் கடை அடைக்கிறாங்க, பந்து பண்றாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜனங்க நம்ம ஃபீலிங்ஸ முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏமாமா பந்தல்ல எப்படி போயிட்டு இருக்குது? எல்லாம் திருவிளையாடல் ரேஞ்சு தான். ஆடும் பொருள் அசையும் பொருள் எல்லாம் அப்படி அப்படியே நிக்குது மாப்ள. என்ன சத்தம்? மணி சத்தம். யார் அடிக்கிறது? பூசாரி. வந்து அத மறந்துதான் போல் இருக்கு. பூசாரி கம் ஹியர். மாப்ள, என்ன நான் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கும்போது மேலே இங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ கத்துக்க வேண்டாம். பூசாரி கமான். ஊரே பந்து, நீ மட்டும் திறந்து வச்சு மணி ஆட்டுறியா? கூட்டிட்டு சாவி கொண்டாயா. கோ. மீனா, மீனா, நீ உன் மாமன் கிட்ட பேசாதனால அது என்னென்ன வேலை பண்ணிருக்கு தெரியுமா? என்ன பண்ணுச்சு? ஊரெல்லாம் பந்த் பண்றேன்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற கடை மூடி ஊருக்குள்ள வர பஸ்ஸ வரவிடாம பண்ணிருச்சு. இதனால உள்ளூர்காரங்க வெளியூருக்கு போக முடியல, வெளியூர்காரங்க உள்ளூர் வர முடியல. அதுக்கு நான் என்ன பண்றது? அது மட்டும் இல்ல மீனா, கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருந்த பூசாரியை வெளியே தள்ளி கோயில் கதவு சாத்திருச்சு. உன் ஒருத்தியால ஊர்க்காரங்க சாமி கூட கும்பிட முடியல. நீ போய் ஒரு வார்த்தை பேசினாதான் இந்த பிரச்சனை முடியும். நம்ம சுவையோட இந்த எபிசோட்ல சூப்பர்பான 2 ரெசிபீஸ். காரக்குடி கருவேப்பிலை கோழி. அதாவது இது வந்து ஒரு பேன் ஃப்ரைடு தான். வழக்கம் போல ஒரு சின்ன இன்கிரியன்ஸ் ரோஸ்ட் பண்ணுறோம். ஒரு சூப்பரான நல்ல அருமையான ரெசிபி. தக்காளி முட்டை சாதம் தான். ஜெனரலாக வந்து நம்ம இப்போ ஃப்ரைட் ரைஸ் எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு நம்ம சவுத் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தான். சுவையோ சுவை திங்கள் மாலை 5 மணிக்கு. வழங்குவோர் நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில். அசோசியேட் ஸ்பான்சர் சாமி கிட்ட வாங்கணும் அருள், நம்ம சத்யா கிட்ட வாங்கணும் பொருள். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். KAG டைல்ஸ் 30% ஆஃபர், ஈஸி EMI உடன். இப்போ லேயிங் எக்ஸ்போர்ட் சர்வீஸ். குவாலிட்டி புரோட்டீன் சூப்பர் சக்தி பாரிஸ் தால்ஸ். மெல்டி சீசி டேஸ்டின் வாவ் நியூ சன்ஃபீஸ்ட் வவுசர்ஸ் வாவ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. மாமா, நான் சொன்னது தப்பு. முதல்ல கோயில் கதவு திறந்து விடு. அங்க வந்து சொன்னா எப்படி? அப்புறம் கிட்ட வந்து சொல்லணும். பண்ணாச்சு. காது கிட்ட வந்து நச்சுன்னு சொல்லணும். ஏயா இதெல்லாம் கோயில்ல செய்யற வேலையா இது? ஏயா அவன் தான் குழந்தை போய் விவரம் இல்லாம பக்கா வாயை பொழந்து பாக்குறியா? திரும்பி அந்த பக்கா போல. ரைட். கோயில் வாசலிலே அக்கா மகரத்தினத்தை முத்திர பதிக்க போறேன். பள்ளி செல்லும் பச்சை கிளி பள்ளி அறை வரும் வர பத்தியம் இருக்க போறேன். ஓ திருமேனி நேத்து சமஞ்சாச்சு, இந்த முறை மாம பார்க்க அமைஞ்சாச்சு. என் நெஞ்சு கூழி காஞ்சிருச்சு நித்தம் பெருமூச்சு. அம்மன் கோயில் வாசலில அக்கா மகரத்தின
முத்திர பதிக்கலாமா? வச்ச பூவழக புத்தகந்தான் மூடுதடி 5 மணி சங்கடிக்க நெஞ்சுக்குள்ள பந்தடிக்க மாமங்காரன் காத்திருக்கேன் வாடி. கொங்கு நாட்டு கிணறுகள் போல குமரி மனசு ஆழல்தான். வாரி எடுக்க விடு இந்த வாசல் திறக்கும் அம்மன் கோயில் வாசலிலே அக்கா மகரத்தினத்தை முத்திர பதிக்க போரே. கட்டி வச்ச ஆசையெல்லாம் புட்டுக்கிச்சு பொன்மையிலே அள்ளி வைக்க ஆசை வந்து தள்ளி தள்ளி நிற்பதென்ற தாவணிக்கு ஓய்வு கொஞ்சம் தாரே. போக போக புரியும் பெண்ணே தந்த முத்தம் போதாது. இனி போதும் விட்டு தொடமா. அம்மன் கோயில் வாசலிலே அக்கா மகரத்தினத்தை முத்திர பதிக்கலாமா? அள்ளி செல்லும் பச்சை கிளி பள்ளியறை வரும் வர பத்தியம் இருக்கலாமா? அக்கா மகரத்தினத்தை முத்திர பதிக்க. ஏங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? பணத்தை போட்டேன், தேடிட்டு இருக்கேன். பணமா? எவ்வளவு? 20 ரூபாய். எங்க போட்டீங்க? எங்க போட்டேன்னு தெரிஞ்சா நாங்க எடுத்துக்க மாட்டோமா? இல்ல தெரிஞ்சா ஹெல்ப் பண்ணலாமே தான். ஏங்க முழு நோட்டா போட்டீங்களா? 2 10? முழு நோட்டு தான். ஏங்க இந்த பணமா பாருங்க. ஆமாங்க. ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கொடுத்திருக்கேன், ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? தேங்க்ஸ். எல்லாம் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. பணம் கிடைச்சிருச்சு. என்ன ஒண்ணு புரிய மாட்டேங்குதே. குழந்தைடா. என்னடா ரே? யோ யார் யாரு? குழந்தைய பார்த்தவ யாரியா? ஐயா ஐயா என் குழந்தைங்க. ஏய் குழந்தைய பாத்துக்கிறது இல்லையா? நல்லா இருக்கணும். நீங்க பிரேக் போடணும், என் குழந்தை செத்து இருக்கும். குழந்தை செத்தா எனக்கு என்னடா?
விழுந்தது எங்க இல்ல செத்திருந்தா நாள கோர்ட்டுக்கு போனோம். புறா பெத்து வளர்க்க முடியலன்னா தண்டவாளத்துல போடுங்க, குளங்குட்டியில போடுங்க. எங்க தான் கிடைச்சதா போடா. ஐயோ எங்க நீங்க ஏதோ பாசத்தோட தான் குழந்தைய தூக்குறீங்கன்னு நினைச்சேன். நமக்கு எதிரா அதெல்லாம் வாட. யோ அறிவொளி ஐஏஎஸ் பேர் வச்சுக்கிட்டு அந்த அறிவை யூஸே பண்ணாம தான் என்ன அர்த்தம்? என்ன சார் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறீங்க? என்னைய ரெஸ்பெக்ட் வேண்டிக்கிறது உனக்கு? ஏயா உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வேலை செய்யறதுக்கா நாங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தோம்? இங்க பாரு கட்சிக்காரன் சொல்றது கேட்டு வேலை செய்ய செய்ய இல்ல போயிட்டாரு. நீங்க யார் சார்? ஏடா நான் யாருன்னு எங்கிட்டயே கேக்குறேன். இதுக்காக எங்க கூட வந்தீங்க? எங்க எம்எல்ஏ செல்லகனோட தம்பி என்ன புரியாம பேசுறீங்க? வணக்கம் சார், உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்ன செய்யணும்? அப்படி கேளு. இது பாரு பப்ளிக்கா பொலிட்டீஷியன் வர முடியுமா? அதுக்கு தான் பிளட் ரிலேஷன் என்ன அனுப்பிச்சிருக்காரு. டே பையில கொடுங்கடா. 36 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கையெழுத்தாயி டெண்டர் எனக்கே சாங்ஷன் ஆகணும். கவலைப்படாதீங்க சார், நீங்க வீட்டுக்கு போங்க. ஒரு வாரத்துல ஃபைல் உங்களை தேடி வரும். என்னைய விளக்கணையா இருக்க? நாளையோட டெண்டர் கிடைச்சு இன்னும் 24 மணி நேரத்துல ஃபைல் கையெழுத்தாயி வீடு தேடி வரணும். இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு நீ ஊரை விட்டே போகணும். புரியுதா? என்ன டவாலி சௌக்கியமா? சௌக்கியங்க. 20 வருஷமா ஒரே ஆபீஸ் இருக்கிறான். எப்படி? அவனை கேட்டு தெரிஞ்சுக்க, அவனை ஃபாலோ பண்ணு. பட்டுமா? அப்பா நம்மள விட்டு போயிட்டாரு சித்தப்பா. இந்த ஆள் கிடக்கிறது பார்த்தாலே தெரியுதுல்லடா. இந்த ஆள் உயிரோடு இருக்கிற தைரியத்துல நான் கலெக்டர் வரல விட்டாடிட்டு வந்தேன். இந்த ஆள் மண்டை போட்டான்னு தெரிஞ்சுன்னா கலெக்டர் எங்க வரல விட்டாடுவல்ல. எக்ஸ் எம்எல்ஏவோட தம்பியா இருந்தா கூட பரவாயில்லைங்க. எக்ஸ்பர்ட் எம்எல்ஏவோட தம்பினாக்கா ஒரு நாய் உங்களை மதிக்காதுல்ல. 36 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் காலையில 10:30 கையெழுத்தாங்க. இந்த ஆளு க்ளோஸ் தெரிஞ்சா கலெக்டர் ஃபைல க்ளோஸ் பண்ணி கீழே வச்சிருவான்ல. ஃபைல் கையெழுத்தாகி வர்ற வரைக்கும் யாரும் அழுக கூடாது. கட்ட புருஷன் இப்படி கிடக்கும் போது எப்படி தம்பி அழுகாம இருக்க முடியும்? நீ அழு. இப்ப இடைத்தேர்தல் வர அதுக்கு ஒப்பனா செலவு பண்ணுவேன். நான் தானே பண்ணுவேன். பால் கம்பெனினா பேங்க்ல லோன் கொடுப்பாங்கடா, பை எலெக்ஷன் கொடுப்பாங்களா? இத பார், ஃபைல் கையெழுத்தாகி வர்ற வரைக்கும் இந்த ஆள் செத்ததை வெளியில் தெரியக்கூடாது. யாரு சத்தம் போட்டு அழுக கூடாது. வெளியில் தெரிஞ்சது கழுத்து நினைச்சு கொண்டு போடுவேன். அண்ணி 1000 தான் இருந்தாலும் நீ கட்டின சம்சாரம் உன்னால அழுகாம இருக்க முடியாது. இந்த சின்ன குழந்தைகள் செயல் மனப்பாடம் பண்ணும்ல, அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே அழுதுக்கா. யோ 5 வருஷம் ஆட்சி இருக்கிறதே பெரிய விஷயம். அது இருக்குது, நீ போய் சேர்ந்தியா? அட போயா. சீக்கிரம் இறங்கு. வேற எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்குள்ள வாத்திய கோஷ்டி வருது மாமா. ஏதாவது பொண்ணு பொடிச்சுக்கு வயசுக்கு வந்திருக்கும், இல்லன்னா வயசானதுக்கு மண்டை போட்டிருக்கோம். அதை கட்டியே கட்டுருவா. நல்லா மாட்டிக்கிட்டேன். இந்த ஆள் இங்க இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பேன். வாங்க. ஏது இவ்வளவு தூரம் நம்ம ஊர் பக்கம்? நம்ம ஊர்ல தாங்க விசேஷம். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. 2 மணி நேரம் இருக்கா? ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் டீ போடுங்க. வேண்டாங்க, நேரம் ஆச்சு, நாங்க போறோம். சும்மா இருக்க, கவுண்டரே சொல்லிட்டாரு, டீ குடிச்சிட்டு போலாம். ஆக டீ சாப்பிடுறது முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாங்க. அப்ப அந்த நடை வாசிங்க. அந்த நடைக்கு மொத்தமா சொன்ன எப்படி மாப்ள? தஞ்சாவூர் கோட்டு போன தடவை வந்தா வாசிச்சீங்கல்ல, போட்டு தாக்குங்க. வேண்டாங்க, நேரம் ஆச்சு, நாங்க போறோம். குழந்தை பையன் ஆசைப்படுறானா என்னமோ லொள்ளு அடிக்கடா. துணியா ஊத்தி அடிக்கிறானா? அப்புறம் மதுரையில் ஒரு நடை வாசிப்பாங்களே, அதை வாசிங்க. போதும்.
போதும். கோயம்புத்தூர். இப்ப என்ன பண்றீங்க? அது அதல்ல தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு அப்படியே மதுரை வழியா வந்து அப்புறம் கோயம்புத்தூர் பிடிச்ச ஒரு ஆம்காம்க்கிறீங்க. என்னங்க பஸ் ரூட் மாதிரி சொல்றீங்களே? கூட கூட பேசிட்டு குழந்தை போய் ஆசைப்படுற அழுக ஆரம்பிச்சானா நிப்பாட்ட மாட்டான். அடா என்ன ராசப்பா அம்மணி வீட்டு விசேஷம் வந்தவங்கள போய் வாசிக்க சொல்றீங்க? அம்மணி வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்களா? ஏன்டா அதை முதல்லயே சொல்லிருக்கலாம்ல? எங்கேயும் பேச விட்டீங்க, நீங்க தான் வாசிக்க விட்டீங்களா? வாசிப்பிலேயே சொல்லிருக்க வேண்டியதானே அம்மணி வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்க அப்படின்ட்டு. அம்மணி கணக்கு சண்டை போட்டு விட்டீங்களா? சாகர வரைக்கும் வாசிக்கிறேன். பாடுவா மாமா, எனக்கு இந்த பொம்மை வேணும். அவங்க அப்புறம் கேட்டு வாங்கி தரேன். குடுக்காட்டி தூக்கிட்டு வாடிடு. நகுமோ முகநல்லே நின்னா ஜாலி தெரிசி நகுமோ முகநலே நின்னா ஜாலி தெரிசி நகுமோ முகநலே நின்னா ஜாலி தெரிசி நகுமோ. கச்சேரி எல்லாம் ஓ ஏற்பாடா? அதனால இப்படி இழுக்குது. ஜனங்களை எல்லாம் பாரு, தண்ணி தெளிச்சு விட்டு ஆடு மாதிரி தலை தூங்கி கிடக்குறாங்க. என்கிட்ட சொல்லிருந்தா பிரமாதமா ஏற்பாடு பண்ணிருப்பேன். மாமா கொஞ்சம் சுமாரு. உனக்கு சங்கீதத்தை பத்தி என்ன தெரியும்? என்ன தெரியுமாவா? இதென்ன கம்பு சண்டை சேவை கட்டுன்னு நினைச்சியா? விட்டா நானே பாடிடுவேன். அடங்க அப்பா சாமி, ஜனங்களை எல்லாம் பாத்தியா பரிதாபமா உட்கார்ந்துருக்காங்க. ஒரு வருஷம் மழை தண்ணி இல்லாம காடுகரை எல்லாம் காஞ்சு கிடக்குது. நீ வாயை திறந்த பாட்டுங்கிற பேர்ல பாடின அம்பிட்டு வெடிச்சிரும். அம்மணி கேட்டதுக்கு அப்புறம் பாடலனா எங்க காதல் எப்படி கனியே? இப்படி பேசினா காதல் கனியாது, கலட்டிக்கு. எனக்கு காலையில இருந்து வயித்தால புடுங்கு புடுங்குன்னு புடுங்குது. நான் வரமாட்டேன்னு சொன்னா என்ன கைய பிடிச்சி தர தர வந்து இம்சை கொடுக்குறாங்க. இவன் கூட வந்தாலும் இம்சை, வரலன்னாலும் இம்சை. இத கேட்க யாருமே இல்லையா? ஐயோ. Let's welcome National Award winning director Ram Kumar. உங்கள் ஜெயா டிவி ஃபர்ஸ்ட் மூவிக்கே நேஷனல் அவார்ட் அப்படியே வந்து பறந்துட்டே போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சா? அந்த கதையோட ஸ்டார்டிங் அந்த புள்ளி வைக்கும் போதே எம்எஸ் பாஸ்கர் சார் அப்படிங்கிறது மைண்ட்ல இருந்தது. அந்த ஷாட்டை மட்டும் வந்து சார் பார்த்துட்டு அவரே வந்து என்ன தெரியுமா சொன்னாரு, எப்படி நடிக்கிறான் பாரு அவன் அப்படின்னு. ரெண்டு ஃபேமிலி பயங்கரமா சண்டை போட்டுட்டாங்க பார்க்கிங். சண்டையை பார்த்து பயங்கரமா ரசிச்சாலும் நானா தான் இருக்கும். பார்க்கிங் 2 வந்து பிளான் பண்றீங்களா? இது இப்போ ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்தடுத்த படங்கள்லாம் இப்படி பார்க்கிங் மாதிரி யதார்த்தமான ஜானர்ல தான் இருக்குமா உங்களோடது? பர்டிகுலரா இந்த படம் தான் அந்த படம் தான் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு சொல்ல வரல. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஆக்ஷனா பண்ணணும்னு ஆசை இருக்கு. தேசிய விருது பெற்ற பார்க்கிங் படத்தின் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுடன் ஒரு உரையாடல். தங்க தாமரை இன்று இரவு 10 மணிக்கு. இல்லாமல போடுவாங்க. வாக்காள பெருங்குடி மக்களே, கலந்து கொண்ட பெரியோர்களே, பெருமளவுக்குரிய தாய்மார்களே, வரப்போகும் தேர்தலிலே
யோசிக்காதீங்க கவுண்டர, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன கிடக்குது? இத்தனை வருஷமா அவங்க தாத்தன் அப்பன் அண்ணன் எல்லாரும் எம்எல்ஏவா இருந்தாங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டாங்களா? இல்ல நம்ம சாதி சனத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டாங்களா? 20 வருஷமா இந்த ஊரை குட்டிச்சோறு பண்ணதுதான் மிச்சம். அவன் அண்ணன் எம்எல்ஏ இருக்கிற போதே அந்த ஆளு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினான். அவன் எம்எல்ஏ ஆயிட்டான், நம்ம ஊரையே பட்டா போட்டு வித்து போடுவாங்க. உங்களை மாதிரி நல்லவங்க இந்த பதவியில இருந்தா தான் நம்ம ஊருக்கு நல்லது செய்வீங்க, நம்ம சாதி சனங்களுக்கு சலுகை கிடைக்கும். அதனாலதான் சொல்றேங்க, நீங்க இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிறீங்க, உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய எங்க பொறுப்பு. எம்எல்ஏ வந்துதான் நல்லது செய்யணுங்கிறது இல்ல, இப்பவே என்னால முடிஞ்ச நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். அது உங்க சொந்த பணத்தையும் முயற்சியும் வச்சு 4 பேருக்கு நல்ல காரியம் பண்ணீங்க. நம்ம தொகுதிக்கு முறைப்படி அரசாங்கம் ஒதுக்குற பணத்தை சுரண்டாம லஞ்சம் வாங்காம நல்ல முறையா செலவு பண்ணோம்னா அது உங்களை மாதிரி ஆளுங்களால தான் முடியுங்க. ஏனுங்க இப்படி கொஞ்சம் வாங்களேன். வந்துடுறேன். ஏனுங்க அவங்க தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லுங்களேன். எனக்கும் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு ஆசை இருக்காதுங்களா? அட இவ ஒருத்தி, பொண்ணுக்கு இருக்கிற புத்தி அப்படியே இருக்குது. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் சம்மதிக்கிறேன். வேணாங்க. அட சொன்ன கேளுங்க. வேணாங்க. அட வேணாங்கண்ணா, வேண்டாங்க. ஏ அட பிள்ளைங்கள பக்கத்துல இருக்காங்க, வேணாங்க. கேளுங்க. அம்மா அம்மா அம்மா, ஏம்மா புலம்பிட்டு இருக்க? ஐயோ ஐயோ, வந்தாரே, வந்த உடனே போயிட்டாரே. யாருமா? வேற யாரு? உங்க அப்பா தான்டா. ஐயோ, இதே இடத்துலதான் தலைவாழை இலை போட்டு சோறு போட்டு எல்லா பலகாரத்தையும் பரிமாறிட்டு பக்கத்துல உட்கார்ந்தனா அவரு சோற பிணைஞ்சு எனக்கு ஊட்ட வந்தாரு. நான் வேணாங்க வேணாங்கன்னு சொன்னேன், அதுக்குள்ளார எழுப்பிட்டான். ஏமா கனவு கண்டு என்னென்னமோ புலம்புற? டேய், என்னைக்கு வராத மனுஷன் இன்னைக்கு வந்திருக்காருன்னா என்னடா அர்த்தம்? அவர் என்ன கூப்பிடுறாரா? அப்ப உன்னை எரிக்கிறதா புதைக்கிறதா? அடே அடே, அதுக்குள்ள இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்தாகணும். என்னது? உன் கல்யாணம் தாண்டா. அப்படியா? ஆனா அதுக்கப்புறம் நீ செத்து போகணும். உனக்கு காலமிக்கிறேன். கனவுல எது நடந்தாலும் அது நேருக்கு மாறாதான் நடக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் கெட்ட கனவா நினைச்சுக்கிறீங்க? வீட்டுல ஏதோ நல்லது நடக்க போகுன்னு நினைச்சுங்களேன். அதுக்கு தான் தம்பி சொல்றேன், நான் இருக்கும் போதே ராசப்பனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா என் பொறுப்பு தீர்ந்து போயிடும். இந்த பாருக்கா, மீனா பிறந்த அன்னைக்கு அவ ராசப்பனுக்கு தான் முடிவு பண்ணியாச்சு. சும்மா நாமளா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னடி? ஆமாங்க. நீங்க வாங்கின காசுக்கு வாட்சி வரைக்கும் போறோம். அப்படி ஒரு ஓரமா போய் உட்காருங்க. நாங்க பேசி முடிச்சு வந்து உங்களை கூட்டிட்டு போறோம். லேட் ஆச்சுன்னு வைங்க, எங்களை எதிர்பார்க்காதீங்க. பஸ்ஸை பிடிச்சி எகிரிடுங்க. வாங்க வாங்க. பயப்படாத பயப்படாத பயப்படாத. கேட்ச். மாமா, எனக்கு பிஸ்கட். இது நாய் பிஸ்கட் மாப்ள. இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவோ கெட்டிக்காரத்தனமா இருந்து இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன். எப்படி? ஆறு நாய்க்கு தான் மாப்ள பிஸ்கட் பொண்ணு. இது லோக்கல் பார்ட்டி. 2 எலும்பு துண்டு வீசி இருந்தா கப்பு நடங்கிருக்கு. இந்த பாருங்க, இந்த பட்டாசு சத்தா மேல சத்த கேட்டா மிரளத்தான் செய்யும். அது மிரளுதேன்னு நம்ம ஓடணும்னு வைங்க, பின்னாடியே ஓடி வந்து பொச்சை புடிச்சு கடிச்சு வச்சிடும். அப்படியே அள்ள கட்டி வாங்க, அள்ள கட்டி போ போ, அள்ள கட்டி வா, வந்துருங்க. மாப்ள என்ன பாக்குற? என்னமோ இவளுக பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறதும் தாளிக்கிறாளுடா. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவளுக்கு தீபாவளி கொண்டாடுகிறாளுங்க. என்ன தட்டுக்கட்டு இல்லாம இருக்கையோட போற? நீ எங்களுக்கு சொந்தமா? இல்லைங்க, கார் மணிக்கு பஸ் போலாம் நின்றுட்டு இருந்துருங்க. கேட்டியா? எல்லாரும் கூட்டமா வரது பாத்துனுங்க. கவுண்ட் ரூட்ல விசேஷம்னு நம்மளும் போயிட்டு போலான்னு வந்துருங்க. கூட்டத்துல கோவிந்தா போலான்னு வந்தாங்க. காரமடைக்கு பஸ்ஸுக்கு நின்னவ கனியூருக்கு பஸ்ஸுக்கு போறவெல்லாம் தீபாவளி கொண்டாடுறா. பார்க்க வந்த பொண்ணை பார்க்க முடியலையே. அது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி விஷயம்னு காலையில அவங்க அம்மா சொன்னது ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தினவதான் மேல சத்தம் கேட்ட உடனேதான் கதவையே திறந்திருக்கா. என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. அது சரி, தேங்காய் கீழே வையும். இதை தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசினியாக்க. நல்ல வேலை நகை டப்பாவை இங்க வச்சிருந்தான். இல்லன்னா 4 அடியார் திருப்புகள் எல்லாம் பொழந்து கட்டிருப்பிய. பெருசு, நீ என்னதான் சொந்தமா இருந்தா கொஞ்சம் தள்ளி உட்காரு. இல்ல இங்கே இருக்கிறேங்க. வேணாப்பா, கல்கண்டு தட்டல இருக்கு, நீ எச்சு ஊத்திடுவேன். மாப்பிள வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள. பொண்ணும் புள்ளையும் தான் வெக்கப்படுதுன்னா பெரியவங்க நீங்க காரியத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? அப்புறம் என்ன, அக்காவே சொல்லிடுச்சு, தட்ட மாத்திக்குவா. ஐயா வாங்க. நிறுத்துங்க. கட்டிக்கு போறவன் நான். என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களா நிச்சயம் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னடி பேசுற? சின்ன வயசுல இருந்து நீ அவனும் பார்த்து பேசி சிரிச்சு பழகி இருக்கிறீங்க. நீ அவனுக்கு, அவன் உனக்குங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இதுல ஒண்ணே என்னடி கேட்க வேண்டியது இருக்கு? மாமா கூட பேசியிருக்கேன், பழகி இருக்கேன், சிரிச்சிருக்கேன். அதுக்காக அவரை கட்டிக்குவே நீங்களா முடிவு பண்ணிக்கிறதா? என்னம்மா சொல்ற?
அப்பா, அவர் கூட நான் பேசினது பழகுனதெல்லாம் மாமாங்கிற முறையில தான். நான் கட்டிக்க போற புருஷனா ஒரு நாள் கூட அவரை நினைச்சு பார்த்தது இல்ல. சரிடி, இது வரைக்கும் நீ நினைக்க வேண்டாம். இனிமே இவன் தான் உன்னை கட்டிக்க போற புருஷன் நினைச்சுக்க. முடியாதுமா. ஏமா இப்படி சொல்ற? அவனுக்கு என்ன அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, இல்ல கட்டிக்க போற முறைதான் இல்லையா? அப்பா, அழகு இருக்கலாம், அளவுக்கு மீறி சொத்து இருக்கலாம். அதுக்காக அவரை நான் கட்டிக்க முடியுமா? இப்ப நீ என்ன தாண்டி சொல்ற? உத்தியோகம் புருஷ லட்சணம். அவர் என்ன உத்தியோகம் பாக்குறாருன்னு கேளு. அவன் எதுக்கடி வெளியே போய் உத்தியோகம் பார்க்கணும்? அவனுக்கு இருக்கிற ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் அவன் கிட்ட 40 பேர் கை கட்டி வேலை செய்யறாங்க. உனக்கெல்லாம் பெரிய படிப்பு படிச்சுட்டுமேங்கிற கொழுப்புடி. இல்லனா இவ்வளவு பெரிய மனுஷங்க முன்னாடி இப்படி ஒரு பேச்சு பேசுவா நீ? அம்மாச்சி, சும்மா விவரம் புரியாம பேசாதீங்க. இன்னைக்கு நான் இந்த வீட்ல இருந்து வெளியே போனா இன்னாரோட மக போறான்னு சொல்லுவாங்க. நாளைக்கு அவரை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் வெளியே போனா என்ன சொல்லுவாங்க? இப்ப இந்த அம்மா போனாங்கன்னா இந்த பாரு பாத்தியார் சம்சாரம் போறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மாவை கண்டக்டர் சம்சாரம்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவை டாக்டர் சம்சாரம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இவர் கூட வெளியே போனேன்னா இந்த பாரு போறா ரேக்லா ரேஸ், கோழி சண்டை, கோழி குண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொறுப்புள்ள புருஷனா இவர் என்ன வேலை செய்யறாரு? சரி, நீங்க சொல்றபடியே காடு, வீடு, தோட்டம், வசதி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இவர் சம்பாதிச்சு வாங்கினதா? இல்லையே, இவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து. இப்படி தண்ட சோற தின்னுட்டு வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்கிறவரை கட்டிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. புரியுதா? இந்த பாருமா, வெட்டியா ஊரை சுத்தாதீங்க, இனிமேலாவது பொறுப்பாருங்கன்னு சொல்லு. அதை நாங்க ஏத்துக்க கடமைப்பட்டிருக்கோம். என்னங்க மாப்பிள? ஆனா இதுக்கு மேல, இந்த வயசுக்கு மேல இவர் போய் படிச்சு வாத்தியாராவோ டாக்டராவோ வர்றதுங்கிறது நடக்காத காரியம். மாமா, நான் சில்வண்டு இத்தனை பேருக்கு முன்னாடி மூ கருத்துட்டில என்ன வேணும்னு காட்டா? வேலை, பட்டம், படிப்பு, மூணை ஒன்னா கொண்டு வரண்டி. அதுக்கப்புறம் நீயா வந்து என் காலில் விழுந்து அழுவ. மாமா, என் கழுத்துல 3 முடிச்சு போடுங்க. அதுக்கு சவால் நான் அடங்குமா? வாங்க மாப்பிள. பாப்பு, என்னையா கப்பல் கவுந்து போன மாதிரி கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்திருக்கேன். ஏதாவது பேசல நான் எந்திரிச்சு போடுவேன். துக்கம் மாமா. துக்கமா? சரக்கடி, துக்கம் பறந்துடும், டயலாக் வரும். தண்ணி கலந்து அடிப்பா. நான் அம்மனி கல்யாணம் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட. ஐடியா இல்லாம அங்க அவ்வளவு சவுண்ட் விட்ட? அவ்வளவு பேருக்கு முன்னாடி அசிங்கமா பேசினா சுருன்னு கோவம் வந்துருச்சு. பட்டன் சவால் விட்ட. நீ சவால் விடாம இருந்தாலும் அவ காலில் கையில் விழுந்து சம்மத்து வாங்கிக்கலாம். இப்ப நீ சவால் விட்டு சங்கடத்துல மாட்டிட்டிய மாப்பிள. நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? ஏய், படிப்பு இப்பெல்லாம் வேற ரேஞ்சில போயிட்டு இருக்குது மாப்பு. எல்கேஜி யூகேஜின்னு ஒண்ணு கேள்விப்படுகிறியா? அதுக்கு முன்னாடி குழந்தைங்க ஒரு 1.5 வருஷமா போய் ஸ்கூல்ல சறுக்கு விளையாட்டு, தூரி விளையாட்டு எல்லாம் விளையாடணும். அப்புறம் ஒரு ஆயா வரும், உன்னை தூக்கி மடியில் உட்கார வச்சு சோறு விட்டும். ஓ நெஞ்சில் இருக்கிற முடி ரேஞ்சுக்கு ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா? ஓ மடியில வேணா ஆயா உட்காரலாம். அடேங்க அப்பா, எல்கேஜி யூகேஜி +2 BA BL நினைச்சாலே தலை சுத்துதான். அதை நீ படிக்கிறேங்கிறிய. ஆனா நீ வெக்கப்பட மாட்ட. அக்கில்ல புஸ்தகத்தை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவ. எங்களால பார்த்து சகிக்க முடியாது. அதையும் மீறி போறேன்னு வை, நாங்க மத மாதிரி கன்வெர்ட் ஆயிடுவோம். ஆமா மாமா. அப்புறம் இரியா, சிக்கன் சொல்லிருக்க. இந்தப்பா. இல்ல அது இல்ல, என்ன இருந்தாலும் அவ அப்படி கேட்டு கூடாது. ஏய், மறுபடியும் நீ சுத்தி அங்கதான் வரியா? அட போப்பா. இப்படி தண்ட சோற தின்னுட்டு வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்கிறவரை கட்டிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. கேட்டாலே ஒரு கேள்வி, நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவே. பேசி புட்ட எக்கு தப்பா வார்த்தை வீசி புட்ட பொண்ணு கேட்டு வந்த என்ன தண்ணி போட்டு அலைய விட்ட. கேட்டாலே ஒரு கேள்வி, நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவே. கேட்டாலே ஒரு கேள்வி, நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவி.
எதுக்கு கன்னி கழிக்க படிப்பெதுக்கு சிங்கம் நடக்க செருப்பெதுக்கு சேலதோட தான் படிப்பெதுக்கு மாப்பிள நீ எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க அவன் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்ல போற பட்டம் படிச்சவன் என்ன பண்ணி கிழிச்சான் பாவம் பாமர அவனுக்கு உழைச்சான் மெத்த படிச்சவன் வைத்தியம் பிடிச்சான் மேடி பிடிச்சவன் வைத்தியம் கொடுத்தான் ஆள் போல வளர்ந்தவன் ஆகாசம் அளந்தவன் அடியே அடியே எம் போல வேற யாரு கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவி அடியே கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவி எனக்கும் சேர்த்து நீ படிச்சிருக்க ஏண்டி மூளை மட்டும் கொடுத்திருக்க உனக்கும் சேர்த்து நான் வளர்ந்திருக்க ஒதுங்கி போவதென்ன வரம் கொடுக்க அப்புறம் என்ன மாப்பு போவது விட்டு இப்ப சொல்லு நீ 1000 முன்ன விசில் அடிச்சே வரிசையில் நிறுத்துற 10 வயசுல பார்வைய பதிச்ச மீத முளக்கில ஆசைய வளர்த்த கொஞ்சம் கிளி ஒண்ணு கவிதையில் வடிச்ச 5 புலவருக்கு 1000 கொடுத்த சிங்காரி ரம்பையெல்லாம் என் மேல கண்ணு வைக்க அடியே அடியே உன் மேல புள்ளி வச்சேன் கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவி பாவி கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவி என்ன பேசி புட்ட எக்கு தப்பா வார்த்தை வீசி புட்ட பொண்ணு கேட்டு வந்த என்ன தண்ணி போட்டு அலைய விட்ட கேட்டாலே ஒரு கேள்வி கிள்ளி விட்ட படுபாவி ஐயோ கேட்டாலே ஒரு கேள்வி கிள்ளி விட்ட படுபாவி பாவி பெண்ணீர் அணிந்தது என்ன என்ன வேலை பிடித்தது என்ன என்ன கண்மூடி நின்றது என்ன என்ன காவி உடுத்தது என்ன என்ன மாமா பாடாரு மாமா நாய் சங்கடப்படுதல நீ கொடுத்தா சங்கடப்படுவேன் அதுக்காக நான் பாடாம இருக்க முடியுமா மாப்பு அது யாரு வேணும் பாரு பாத்த மாதிரி இருக்குது அடங்கொன்னியா இது உங்க மாமன் வீடியா அப்படியே போங்க சுத்த பயந்தாங்கொழி மாதிரி இப்பதான் நீ தைரியமா நின்று சவுண்ட் கொடுக்கணும் அத்தனை பேருக்கு முன்னால அந்த சின்ன வண்டி என்ன மாதிரி கேள்வி கேட்டா இந்த கிழவன் பாத்துக்கிட்டு தான் இருந்தா எல்லாம் கூட்டு கிழவானீங்க குடி சவுண்ட வா வெளிய சில்வண்டு நீ வாடி வெளிய காலையில அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன கேமராவை பேச இல்ல இப்ப நான் மட்டும் தனியா வந்திருக்கேன் மாப்பிள்ள நாங்க 2 பேரும் சேர்ந்து தனியா வந்திருக்கோம் இப்ப பேசி பார்க்கலாம் வந்தா அதான் லைட் போட்டு நிக்கிறா பாரு என்னடி மகாராணி மாதிரி மாடத்துல வந்து 2 போஸ் கொடுக்குற ஜில்பி நம்மளுக்கெல்லாம் பிளைண்டா பாசம் வைக்கதான் தெரியும் உன்ன மாதிரி அல்பான்ஸ் குல்பான்ஸ் பில்பான்ஸ் வேலையில தெரியாது நீ என்ன பெரிய அழகின்னு நினைப்ப உன் மனசுல ஏதோ அக்கா பிள்ளையாச்சே நம்மளை விட்டா வேற ஆள் கிடைக்காது தொலைஞ்சு போட்டுன்னு வந்து பொண்ணு பாட்டு போனா உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ளை வேணுமா உத்தியோகத்தை பாக்கார உள்ள இருக்கிற மனசப்பார் பிறந்து காட்டு மாப்பு ஜெல்பி கண்டக்டர் உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ளை வேணுமா உனக்கு கண்டக்டருக்கு என்ன தெரியும் பஸ்ல தான் விசில் அடிக்க தெரியும் என்ன மாதிரி தியேட்டர்ல விசில் அடிக்க தெரியுமா ரோட்ல விசில் அடிக்க தெரியுமா இத பார் அடி மாப்பு வாத்தியா உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ளை வேணுமா உனக்கு ஸ்கூல் வாத்தியாரு கம்ப வச்சுட்டு பள்ளிக்கூடத்துல பசங்களை தான் அடிக்க தெரியும் நம்மள மாதிரி கம்ப சுரத்த தெரியுமா பார் கொண்டா எதுக்கு மாப்பிள்ள கீழ இருந்து மணி எடுக்கிற மேல போடுறதுக்கா அப்புறம் என்ன டாக்டர் வேணும் உனக்கு டாக்டர் எந்த டாக்டர் மாட்டு ஆஸ்பத்திரி டாக்டரா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி டாக்டரா எந்த நாயினு யாருக்கு பாத்தறீங்க அதெல்லாம் கையில 2 ஊசியை வச்சிட்டு அலைவாங்க நம்மள மாதிரி குட்டி கண்ண போட தெரியுமா ஓடே ஓடே இந்த பக்கமா அப்படியே 5 5 3 8 9 23 இப்படி ஆடு அப்படி தாண்டு வரைய தாண்டு மட்டையை தாண்டு இந்த மாதிரி இந்த குச்சியை தாண்டு தாண்டா ராமா தாண்டிக்க தாண்டா ராமா குச்சியை தாண்டா ராமா குச்சியை தாண்டு
என்ன மாமா குரங்கு கூடுற சவுண்ட் எனக்கு கூடுற இதான் மாப்பு கரெக்டா மேட்ச் ஆகுது. என்ன தலை சுத்துதா? வீட்டுக்கான நான் சொல்லல, அவன் பெரிய டுபாக்கர்னு. தலையை மட்டும் சுண்ணாம்பு சட்டி மாதிரி வச்சுட்டு மீசுக்கு மட்டும் கருப்பா டை அடிச்சுட்டான். மாப்பு நம்ம 2 பேருக்கு பயந்துட்டு வீட்டை கொண்டு போய் பக்கத்து தெருவில் வச்சுட்டான். டேய் நான் யாருன்னு நினைச்சட்டா? மாமா 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 உன்னை பார்த்து பயந்துட்டா விட்டுரு. பயப்படல, நான் பயந்தா விட்டுருப்பா. ராசப்பா இந்த எலுமிச்சம்பழ சார குடி, இறங்காத போதையில கப்புன்னு இறங்கிரு. இந்த நாய் கூட சேராதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வரமாட்டேங்குதே. சும்மா இருந்த புள்ளைய கூட்டிட்டு போய் குடிக்க வச்சு கூத்தடிச்சு கொண்டாந்துருக்க நீ. ஐயோ ஒண்ணும் தெரியாத குழந்தை நான் கூட்டிட்டு போய் கெடுத்துட்டேன். ஏக்கா அவன் சாராய கடைக்கு போறான்னு சொன்னாக்கா, அங்க போனா கேவலமா இருக்கும்னு நான் தான் பிராந்தி கடைக்கு கூட்டி போனேன். சும்மா சொல்லுவாரு, அவரு தானே கூட்டு போய் கெடுத்தாரு. ஆமா நீ கன்னி பொண்ணு, உன்னை கூட்டிட்டு போய் கரும்பு காட்டுக்குள்ள வச்சு கெடுத்து விட்டாங்க. வாய்க்கு ஒரு குவார்டர் உள்ள போகும்போதே சொன்னேன், டேய் மாப்ள தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்க, தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்கன்னு. கேட்டானாக்கா அவன்? எந்த தண்ணின்னு சொல்லலம்மா. அட சாமி, உங்க அப்பா கை குழந்தைக்கு வந்துட்டியாடா, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதா? அவன் தான் குடிக்க சொன்னானா, நீயும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு இப்ப தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. சரி குடிச்சதோட வந்தீங்களா, அதோட அவ வீட்டு முன்னாடி போய் குட்டிக்காரன் அடிச்சு கம்பு சுத்தி கூத்தடிச்சிருக்கீங்க. அவ சும்மாவே ராணி மாதிரி அத்தனை கேள்வி கேட்டா. ஏதோ பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முன்ன பின்ன பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி புள்ளான்னு பார்த்தா, நீங்க 2 பேருமா சேர்ந்து காரியத்தை கெடுத்து புட்டீங்களாடா. ஏக்கா நாங்க ஒண்ணு ஜாலிக்காக குடிக்கல, இத போட்ட ஐடியா வரும்னு நினைச்சோம். சரக்கு தப்பா போய் ஐடியா ராங்கா போச்சு. ஹாய் ஸ்டாண்ட் அப் மாப்பு, இப்படி கொஞ்சம் திரும்பு. ஐயோ இப்படி அடடடடா, ஜஸ்ட் கிராஸ் வாக். ஐயோ ஐயோ ஐயோ, இது வரைக்கும் இந்த அம்சம் எவனுக்குமே இருந்தது இல்லையேடா. நீ அதுக்குன்னே பிறந்தவ மாதிரி இருக்கிறியே. மாப்பு பேசாம எம்எல்ஏ ஆகிடு, எம்எல்ஏ ஆகிடு. அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும். ஏக்கா அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா. என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி நோசக்கா, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடிய கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோப்பனாக கிடக்குதா. மாப்பிள இப்பெல்லாம் சட்டசபைக்கு ஆள் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமில்ல? சும்மா மிலிட்டரி செலக்ஷன் தான். உன்ன மாதிரி வாட்ட சாட்டமான ஆளு கிடைச்சா போதும். ஆளுங்கட்சிக்காரங்களே சுயேட்சையில நிக்க சொல்லி ஜெயிக்க வச்சு அடியாள வச்சுக்கிறாங்க. ஏமாப்பிள சுமாரா நீ எத்தனை பேர் அடிப்ப? கோவம் வந்தாலும் வராட்டியா? ஓஹோ இதுல 2 குவாலிட்டி இருக்கா? வராம ஒரு 10 20 வந்தா ஒரு 40 50. அட பாவி, பாதி அசம்பிளிய புடிச்ச மாதிரி. முந்தி எல்லாம் எத்தனை ஆளுங்க ஜெயிச்சு போறாங்களோ அதான் கட்சிக்கு பலம். இப்பெல்லாம் ஒருத்தன் எத்தனை ஆள் அடிச்சு சமாளிக்கிறானோ அதான் கட்சிக்கு பலம். அந்த டெஸ்ட் எல்லாம் நீ ஜெயிச்சிருவையா. ஆனா ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? இந்த பை எலெக்ஷன் பரமசிவத்து உனக்கு தெரியுமா? இத்தனை வருஷமா அவங்க பாட்ட எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ, அவங்க அண்ணன் எம்எல்ஏ, எம்எல்ஏ பதவிய அவங்க குடும்ப சொத்தாக்கிட்டானுங்க. இந்த வருஷம் அவனே நிப்பான் போல தெரியுது. அவன் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தான்னு வையே, அப்புறம் நீதான் எம்எல்ஏ. அம்மணி கிடைக்கிற அப்படி தான் பரமசிவனா இருந்தானே, பார்வதியா இருந்தானே, பாத்திர வேண்டியதா ஒரு கை. இந்த சவுண்ட் அங்க கொடுப்பியா? சரணமையப்பா கோ. இந்த சவுண்டுக்கு விரதம் இருந்து இருமுடியெல்லாம் கட்டணும்பா. நான் சொன்னது வேற சவுண்ட். பை எலெக்ஷன் பரமசிவம், பை எலெக்ஷன் பரமசிவம். இதுவரைக்கும் காலங்காலமா உங்க தாத்த, உங்க ஒப்ப, உங்க ஒன்னை இவங்க எல்லாம் இந்த ஊர்ல எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வரப்போற இடைத்தேர்தல், அதுல நான் நிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை எடுத்து நீ போட்டியிட கூடாது. அப்படியே போட்டி இட்டாலும் நான் தான் செய்ப்பேன். ஏன் தெரியுமா? சுத்து 10 18 கிராமத்துல நடந்த சேவக்கட்டு, ரேக்லா ரேஸ், கம்பு சண்டை எல்லாத்துலயும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். இன்னும் விடு. அவ்வளவுதான். கோலத்தை கட்டிட்டு கோலி குண்டு விளையாடுறதுல இருந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உரி அடிச்சு வரைக்கும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். எப்படி சவுண்ட்? இதுதான் சவுண்ட். அரசியல்ல வெளியில சவுண்ட் பலமா கொடுக்கணும். ஆளை பார்த்துன்னு கூனி குறியாங்க. அண்ணா அட இவங்கிட்ட போய் அப்ப குடுக்குற. இந்த ஆள் பரமசிவம் இல்லையா? இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போடுறவன். என்ன ஐயா உங்களை உள்ள கூப்பிடுற? சரி நீ போ. அம்பு மாப்பிள வெளியில குடிச்சிய சவுண்ட் அதே சவுண்ட் அடக்கி வாசி. வணக்கம்ங்கண்ணா. ஏய் கும்பிடியா? அட எனக்கு இல்ல அண்ணனுக்கு வணக்கம்ங்க. ஏப்பா வெளியில சவுண்ட் விடுறது பெருசா சிறுசா? நீதானா? உட்காருப்பா. அட குறுகே. அட ஆளுதான் ஒசரம், அடக்கம் ஜாஸ்தி. அதையா கேக்குறீங்க? கீழே குனிஞ்சா நெத்தி தரையை தட்டுங்க, மேல நிமிந்தா உச்சந்தலை விட்டு தட்டும். பாத்தீங்களா? தென்னந்தோப்புக்கெல்லாம் போனா இளநீ இவர் ஏறி பறிக்கிறது இல்லைங்க. கீழே இருந்து ஸ்டாப் போட்டு உறிஞ்சிருவாரு. அட டேய் போங்கடா. நான் யாருங்க அல்லகைங்களா? அரசியல்வாதியாப்பா? அட 2 ஒண்ணுதானுங்கண்ணா. டேய் 2 பெரிய மனுஷங்க வந்துருக்காங்களே, ரகசியம் பேசுவான். போங்க அந்த பக்கம். அண்ணா ரகசியமா ஒண்ணும் இல்லைங்க. அதான் பேச வேண்டியது சத்தம் போட்டு வெளியில பேசிட்டேன். கேட்டுது. ஏனப்பா அது என்னது? நாங்க மைக் கட்டிட்டு பேசுறோம். 10 அடியில் இருக்கிறவங்க கேட்க மாட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்றேன்.
நீ வெளியில இருந்து பேசுற உள்ள கேக்குத திண்டு விடுன்னு பண்றியா? அது எப்படி? அது குரல் வளமுங்கண்ணா. எப்படிங்க சவுண்ட்? ஐயோ பிரமாதமாக்குதே. அது சரி, நீ இப்ப எதுக்காக எங்க கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆகணுங்கிற? எங்க கட்சி கொள்கை பிடிச்சு போச்சாக்க? இல்லைங்க, அது இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியுமாப்பா. அப்போ என்னை மாதிரி பெருசா துண்டு போடுவேன்னு ஆசை வந்துருச்சா? அந்த கரகத்தை யாருக்குண்ணா சுமக்கிறது? பாத்தியா, அது கிரகம்னு அண்ணனுக்கே இப்பதான் தெரியுது. சரி, எல்லாத்தையும் மாதிரி நீங்க ஊரை கொள்ளையடிக்கலாம் திட்டம் போட்ட. அட வேற எதுக்காக போய் அரசியல் நிக்கணும்? அட சொல்லு. எங்க மாமன் பொண்ணு, எங்க மாமன் பொண்ணு. கையடியா, உன் மாமன் பொண்ணு நெஞ்சு முடிய உட்காந்துருக்கா. உனக்கு வெக்கமா இருந்தா உன் முடிய புடிங்கய்யா. என்னப்பா சின்ன பசங்க மாதிரி விளையாடுறீங்க? விஷயம் சொல்லுங்க. எங்க மாமன் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்க. அட எப்படி லட்சியம்? சூப்பர். அவனுக்கு நீ இலக்கையா? ஆனுங்க. காரணம் புதுசா தான் இருக்கு, ஆனா புரியலையே. நேத்து எங்க மாமன் பொண்ணு நிச்சயம் பண்ண பொண்ணுங்க அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கமா பேசி போட்டுதுங்க. அப்படியா? எப்படிப்பா? நீ எல்லாம் படிக்காத முட்டாளு, வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற தண்டச்சோறு, 1000 தான் உனக்கு சொத்து சுகம் இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எல்லாம் உத்தியோகம் புருஷன் ஆச்சுன்னா உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அம்மனி சொல்லிடுச்சுங்க. அப்புறம் மாமன் தான் எனக்கு ஐடியா கொடுத்தாருங்க. மாப்பிள்ளை நீ இனிமே படிப்பெல்லாம் படிச்சு வாத்தியார் வேலைக்கோ கண்டக்டர் வேலைக்கோ போக முடியாது, பேசாம எம்எல்ஏ ஆயிரு, என்ன அதுக்கு படிப்பே தேவையில்லைன்னு சொன்னாருங்க. நீதான் சொன்னியா? ஆமா. ஏன் ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க, இப்ப நான் தேர்தல் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டேன்னு வச்சுங்களேன், எங்க மாமன் பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்புறம் நான் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிட்டுங்க ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்குங்க. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பொண்டாட்டியா வரலன்னா அப்புறம் என்னங்க பிரயோஜனம்? அடாடாடா, உண்மையிலேயே தாய் குலத்துக்காக எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிற முதல் ஆள் நீதானப்பா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ கவலைப்படாத, நீ எலெக்ஷன்ல நிக்கிற, எம்எல்ஏ ஆகுற. எனக்கு பேச்சு மாற மாட்டீங்களா? இத பாருப்பா, நான் அரசியல்வாதி. மைக்க புடிச்சு பேசுற பேச்சு வேணா மாறுவா, அது மாறிதான் ஆகணும். ஆனா மைக் இல்லாம பேசுற பேச்சு மாறவே மாட்டான். நான் போனதுக்கு அப்புறம் மனசு மாறிட்டீங்கன்னா? படிக்கவே தெரியாது சொன்ன விவரமா பேசுறியா? எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையா? அந்த பத்திரம் தர்றா. ஆட ஏடா சீக்கிரம் நாமினேஷன் பேப்பரே இதுல ஒரு கையெழுத்து போடு. நீங்க ரொம்ப தான் தமாஸ் பண்ணுவீங்க. மாப்பிள அப்படி ஒரு படி படிச்சிருந்தா இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லீங்களா? தெரியாதா? மைதானுங்க. ஐயே அந்த டப்பா கூறா. வா அந்த உருட்டு உருட்டுறியாவது ஒழுங்க உருட்டு, வேட்டியில் ஆயிக்காத. அங்க ஜனங்க ஓட்டு போராட்டி கல்லோட்டெல்லாம் போட்டு ஜெயிக்க வச்சிருவீங்களா? அதை நம்பி தானப்பா நைசிலே நிக்கிறான். ஜனங்க நம்பி நிக்கிறான். 7ல இருந்து 10க்குள்ள குத்து குத்திர மாட்டான். இவன் போன எலெக்ஷன்ல 32 ஓட்டு போட்டான். இல்லீங்கண்ணா 40. உடா லேட்டு மிஸ் ஆன புள்ளி வரமா கேட்டாங்க. ஐஷா பேகம், ஐஷா பேபி, ஐஷா பானு. அறிமுகம் இல்லாத ஆளுங்க கிட்ட பொண்ணுங்க அவங்கள பத்தி எல்லா விஷயம் சொல்லக்கூடாது. அப்போ நீ கண்டிப்பா யாராவது லவ் பண்ணிருந்தா கட்டிக்கணும். லவ் பண்ணா போச்சு. ஜெய் நஸ்ரியா நசீம் நடித்த திருமணம் என்னும் நிக்கா இன்று காலை 9 மணிக்கு உங்கள் ஜெயா டிவியில். அசோசியேட் ஸ்பான்சர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டம் 10 கிராமிற்கு அரை கிராம் இலவசம். Multi cheesy taste in wow. New Sunfeast Wowzers. Wow. Mr. Gold Sunflower Oil. Be always ready with Indica Easy. குலாஸ் நாட்டு சர்க்கரை. Quality Protein. Super Shakti. Paris Dals. KAG Tiles 30% offer. Easy EMI உடன் இப்போ லேயிங் எக்ஸ்போர்ட் சர்வீஸ். Mr. Gold 100% கடலை எண்ணெய். பாரிஸ் நாட்டு சர்க்கரை. சுத்தமானது, சுவையானது. AVR ஸ்வர்ணமஹால் செயின் மற்றும் பெண்டன்ட் ஃபெஸ்டிவல். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில். சாமி கிட்ட வாங்கணும் அருள், நம்ம சத்யா கிட்ட வாங்கணும் பொருள். நில்றா. யார கேட்டுட்டு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு போன? மாமா நிக்கிறாருன்னு தெரிஞ்சோம் அவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு உனக்கு எப்படிடா தைரியம் வந்தது? நானும் சின்ன மாமனும் பேசுறது நீ தான் கேட்டு இருந்த. ஆமா, எப்பவும் பேசுற மாதிரி விளையாட்டா பேசுறீங்கன்னு நினைச்சேன். சரி, அப்படியே போயிருந்தாலும் மாமனை பார்த்ததும் உடனே திரும்பி வந்திருக்கலாம்ல. நான் இந்த கர்மன் இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வரும்போது மாமனையே பார்த்தேன். அவர் தேர்தல் நிப்பாரு எனக்கு எப்படி தெரியும்? அவராவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் தேர்தல் நிக்க போறேன்டா நீ நிக்காதேன்னு. அவர் நிக்கிறது தெரியாது, அதனால நான் நினைச்சேன். ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த திடீர் முடிவு தம்பி. உங்க மாமன் ஜெயிச்சா அந்த பெருமை எல்லாம் உங்க குடும்பத்துக்கு தானே. இதனால நாளைக்கு மாமனுக்கு ஒரு அவமானமோ அசிங்கமோ நடந்துச்சுன்னா அதுவும் நம்ம குடும்பத்தை தானே சேரும். ஆமா ஆமா. அப்போ இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய சொல்றீங்க? அவர் வயசுல பெரியவர் தம்பி, அவருக்காக நீங்க தான் விட்டு கொடுக்கணும். மொத்தத்துல இந்த போட்டியில இருந்து நீங்க வாபஸ் வாங்கிக்கணும். வாபஸ்? ஆமாங்க. சரி,
அப்போ அன்னைக்கு அந்த அம்மனி எல்லாருக்கு முன்னாடி கண்ணா அப்படின்னு என்ன கேள்வி கேட்டுச்சுல, அப்ப எல்லாரும் பார்த்து சும்மா தான் இருந்தீங்க. அதனாலதான் நான் தேர்தல் நிக்க வேண்டியதா போச்சு. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? டேய், அவ கிடக்குறாடா. அப்படி பேசிட்டா அதுக்காக வெளியில மாப்பிளை பார்த்து அவளுக்கு கட்டி வைக்க போறோம். ஆளும் பெருமா சேர்ந்து அவ மனச மாத்தி உனக்கு தாண்டா கட்டி வைக்க போறோம். என்னைக்கு இருந்தா அவ தாண்டா உன் பொண்டாட்டி. பொண்டாட்டி? ஏ சாமி, இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. உன் கூட வந்தேன்னு வையே, முதல்ல என்ன கொன்னே விடுவான். பை எலெக்ஷன் பரமசோத்து பத்தி உனக்கு தெரியாது. அவன் நிக்க வேண்டிய இடத்துல உனக்கு நிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்திருக்கானா, நீ பெருமைப்பட வேண்டாம். அதை விட்டுட்டு நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதை நீ அப்பவே முன்னாடி சொல்லிடலாம் இல்லையா? உனக்கு நீ பேசுவ. எங்க அம்மா கிட்ட எங்க அக்கா கிட்ட நான் பாட்டு வாங்கும் போது நீ கூட இருந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கு. ராசப்பா, உங்க மாமன் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாது. ஏற்கனவே நீ கை நாட்டுன்னு உன்னை கழட்டி விட்டாங்க. சப்போஸ் அவன் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டான்னு வெய்யே, உனக்கு மிதிதாண்டி, நீ நாச்சி தாண்டி. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் பரமசிவத்தை பார்க்கத்தான் போறேன், வாபஸ் வாங்கத்தான் போறேன். நீ வா. எப்பா எலெக்ஷன் முடிவு வரைக்கும் சிரிக்காத, ஓட்டு. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. என்னப்பா? அட உட்காருங்கப்பா, உட்காரு. எலெக்ஷன் இருக்கு, ஜோடி சேர்ந்து சுத்துறீங்களே, டோர் கான்வெர்சிங் போனீங்களா? நான் மாப்பிள்ள உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னாருங்க. என்னப்பா? ஒண்ணும் இல்லைங்கண்ணா. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆகி போச்சுங்களா, சொந்தத்துக்குள்ள சொந்தம் ஆகி போச்சுங்களா. அது எங்க மாமன் வேற தேர்தல் நிக்கிறாருங்களா. மாமன் எடுத்து நீ எப்படா தேர்தல் நிக்கலான்னு எங்க அம்மாவும் எங்க அக்காவும் என்ன போட்டு காய்ச்சின்னு காய்ச்சிட்டாங்க. போடா போய் வாபஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்களா. அதான் வாபஸ் வாங்க போற வழியில அவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தானு. என்னப்பா இவன் உருப்படுவாருங்களா? மாமன் வேணுமா மாமன் பொண்ணு வேணுமா? மாமன் பொண்ணு தானே வேணும். நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சதே கல்யாணம் நடக்கும். வேணுமா நானு நின்று ஜெயிக்கிறதுங்க, எங்க மாமா நின்று ஜெயிக்கிட்டுங்க. நீ நின்னு ஜெயி, உங்க மாமா உட்கார்ந்து ஜெயிக்கிட்டு. ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ உள்ளே தாங்க முடியல. இதுல இவரும் ஜெயிக்கணுமா, இவங்க மாமனும் ஜெயிக்கணுமா? ஏன் உங்க அப்பச்சி பாட்டம் பேரம் பேத்தி எல்லாம் லைனா நிக்க வைக்க வேண்டியதானே? அப்படியெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்களா? உங்க ரெண்டு பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவில்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? அல்வா பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ நீ ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனேன்னு வையே, உங்க மாமன் குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணுவியா? பண்ண மாட்டீங்களா? நல்லதானே பண்ணுவேன். இந்த பாருப்பா, ஜெயிக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்க. ஜெயிச்சுட்டேன்னு வையே, முதல் மாலையே உங்க மாமன் போட்டு உன்னை கட்டி பிடிச்சு. அப்புறம் எலெக்ஷன் முந்தி மாதிரி இல்லையப்பா. இடைத்தேர்தலா இருக்கிறதுனால பக்கத்து தொகுதியிலிருந்து ஆளுகளை கூட்டு வந்து கள்ளோட்டு போடுறோம். பொது தேர்தல் வர்றதுக்குள்ள ஜனங்க மத்தியில மறுமலர்ச்சி வந்து திருந்திட்டான்னு வையே, எங்க இருந்து போடுவ கள்ளோட்டு? பொது தேர்தல் கூட எங்கன்னா காலகாலத்துல நடக்குது. கவர்னர் ஆட்சி 5 வருஷம் 6 வருஷமா ஆக்கிட்டான்னா இவனுக்கு வயசு வேற கூட ஏறிக்கிட்டே இருக்கு. அது வரைக்கும் இவங்க மாமன் பொண்ணை வச்சிருப்பானா? வேற யாருக்காவது கட்டி கொடுத்தான்னா ஒரே நம்மள மாதிரி பெரிய படி படிச்சிருந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க. என்ன படிச்சிருக்க? செகண்ட் ஸ்டாண்டர்டுங்கண்ணா. அடிச்சு வீட்டுல வச்சிருக்கேங்கண்ணா. அப்புறம் எம்எல்ஏ ஆகிறத தவிர உனக்கு வேற என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? என்ன தொழில் தெரியும்? சாவு கட்டுங்க. அது தொழில் இல்லையா, சூதாட்டம். அப்படின்னா எம்எல்ஏங்கிறது தொழிலுங்களா? பெரிய பிசினஸ் இல்ல அப்படிங்களா? நான் அப்படிங்கன்னா அவர் தான் சொல்றாரு பிசினஸ். நோண்டி கட்டிட்டு வீடு சைஸ் பாரு, அதுல கட்டினதுதான். இது பாரு, நீ எலெக்ஷன்ல ஜெயி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சொந்தக்காரிகளை கிட்ட சேர்க்காத, கெடுத்து போடுவாளுங்க. இல்லீங்க, எட்டவே துரத்தி விட்டுறேன். எலெக்ஷன் வேலை பாருங்க. ஐயா பாருங்கோ, அம்மா பாருங்கோ, அண்ணா பாருங்கோ, அக்கா பாருங்கோ. இப்படி 6 அடி ஒசரத்திலே ஒரு ஆடு நம்ம ஊர்ல இருந்து எம்எல்ஏ போனோம். அது இந்த ஊருக்கு பெருமை, தொகுதிக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை. ஆளே பாரு, ஒசரத்தை பாரு, அப்புறம் போடு உங்க ஓட்டு. பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை மயில் சின்னத்தில் முத்திரையிட்டு வேலுச்சாமி கவுண்டர் அவர்களை ஆதரிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் கட்சிக்காரர்கள் வேடிலே தொங்குவதால் நாங்கள் கொள்கையிலே தொங்கி விடுவோம் என்று பொருள் அல்ல. உங்களுக்காக நாங்கள் உழைப்போம். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அறுவை தம்பி ராசபுரக்கு அளிக்க வேண்டும் என்று ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தொங்கி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை மயில் சின்னத்திற்கே அளித்து வேலுச்சாமி கவுண்டர் அவர்களை ஆதரிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம். கையை ஆட்டி வாக்கு கேட்பதாலே அவர்கள் கை சுத்தம் என்று சொல்லிவிட முடியாது. இப்போது நடக்கிற இந்த தேர்தல் இளவைக்கும் பொதுவைக்கும் நடக்கிற தேர்தல், பழவைக்கும் பொதுவைக்கும் நடக்கிற தேர்தல். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, பாவம் பெரியவங்க எல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க. உள்ள உட்கார வச்சலாம். தொங்கிட்டு போறானு உர்றா, கீழே விழுந்து காலக்கையை உடச்சுக்க போறாங்க. ஏதோ காரியம் மாட்டான்னு தொங்குறாங்க. தொங்கிட்டு போறாங்க. விடு, உனக்கு என்ன? நாங்கள் இப்படி வேனிலே தொங்குவோம், இப்படி வீதியிலே தவறி விழுந்தாலும் விழுவோம். ஆனால் கொள்கையில தவற மாட்டோம் என்பதை வட்டப்படி உன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். டே பெருசு கூப்பிட்டு வாங்கடா டே. ஆகவே உழைப்பாளிகளின் தோழன், பாட்டாளிகளின் நண்பன் ராசப்பனவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்கு அளிக்க வேண்டுமாய் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம், உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அம்மணி, உன் மாமனை எடுத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாத. அப்படி போனேன்னு வச்சுக்க, நீ அம்மனி மறந்துட வேண்டியதான். ஏன்? உன் மாமன் அம்மனி மனசை மாத்தி உனக்கு கட்டி வைக்கலான்னு பாக்குறாரு. அவர் தோத்துட்டான்னு வச்சுக்க, அப்புறம் அந்த வீட்டை பக்கமே உன்னை தலை கட்ட விட மாட்டாரு. அதனாலதான் சொல்றேன்,
இந்த அல்ல கை தெண்ட சோறு பேசுறா கேட்காத. நல்லா யோசனை பண்ணிக்க. என்ன பண்றது? எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். எங்க வீட்டுக்காரர் சொன்னாலும் சொல்லாட்டியும் எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். அட சத்தியமா சொல்றேன், எங்க ஓட்டு உங்களுக்கு தான் கவுண்டர். ஐயோ அண்ணே, அக்காக்கு தெரியாம சின்ன வீடு வேணாலும் வச்சுக்கங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இது பாருங்க, என்னை விட எங்க மாமா வயசுல பெரியவருங்க, ரொம்ப நல்லவருங்க. அதனால எனக்கு போடுற வெட்டு எங்க மாமாவுக்கு போட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனுங்க. எங்க மாமாவுக்கு போடுங்க, மறந்துடாதீங்க. வரணுங்க. மனுஷன் இப்படி எல்லாம் இருக்கணும். மாமா மறந்துடாதீங்க. என்ன சரிங்க? போன வாரம் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அதுக்கு சரிங்க. இப்ப வந்து எனக்கு போடாதீங்கன்னா அதுக்கு சரிங்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு ஓட்டையும் புரியாம குத்தித்தாயா ஒவ்வொரு 5 வருஷத்தையும் வீணாக்குறீங்க. இப்ப என்னதாங்க பண்ண சொல்றீங்க? இது வரைக்கும் நீங்க எத்தனையோ எலெக்ஷனை சந்திச்சிருக்கீங்க. ஓட்டு கேட்க வந்தவன் என்ன கேட்டிருக்கான்? எனக்கு ஓட்டு போடுங்க, என் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கான். ஆனா ராசப்ப என்ன கேக்குறான்? எனக்கு ஓட்டு போடாதீங்க, எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கிறான். அட எதிர்கட்சிக்காரனா இருந்தாலும் சொல்லணும் இல்லப்பா. இதுல இருந்து என்ன தெரியுது? எவன் ஒருத்தன் பதவி வேண்டாங்கிறானோ அவங்கிட்ட தாயா பதவியை கொடுத்து பாக்கணும். அப்ப தாயா இந்த நாடு உருப்படும், இந்த ஊர் உருப்படும், நாமளும் உருப்படுவோம். அம்மா, எலெக்ஷன் அன்னைக்கு நெல்லு குத்த போயிடாதீங்கம்மா, ஓட்டு குத்த வாங்கம்மா. குத்துற ஓட்ட பார்த்து குத்துங்கம்மா. வாக்குகள் வித்தியாசத்தில் வேலுச்சாமி கவுண்டர் முன்னணியில் இருக்கிறார். கொடுத்த காசெல்லாம் தொகுதிக்குள்ள போய் செலவு பண்ணீங்களா இல்ல வப்பாட்டிகளுக்கு சீலை வாங்கி கொடுத்தீங்களா? இல்லையா, எல்லாம் தொகுதி தான் செலவு பண்ணா. பின்ன எப்ப 1500 ஓட்டு லீடிங் இருப்பான்? 10,000 ஓட்டு கல்லோட்டு வேற போட்டுருக்கும்ல. பின்னால என்னவாங்க? ஏண்டா லீடிங்கே 1500 ஓட்டு தான் 10,000 வாழ வடிக்கிறானுங்க. சரி ராசுப்பேன் அவர் தாங்க, அவருக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க. உங்க மாமன் ஜெயிச்சா அவனுக்கு சந்தோஷம் தானே? என்னடா அர்த்தமெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமாங்க, தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஓட்டு போடாதீங்க, எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் டோர் கன்வென்ஸ் பண்ணல. ஆமாங்க. ஏண்டா மாமனும் மருமகனும் சேர்ந்து எனக்கே அல்வா கொடுக்குறாங்களா? சுத்தமான நெய்னால் தயாரிக்கப்பட்ட அல்வா. முதல் சுற்று நிலவரப்படி ராசப்பன் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். என்ன அவங்க கூட ஆடு எங்க கூட ஆடு? இறுதி சுற்று எண்ணிக்கை நிலவரப்படி ராசப்பன் 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கேட்டியா எப்படி? கூப்பிடுங்கடா அவனை. எம்எல்ஏவா தலையில கை வச்சு உட்காந்துருந்தானே அசிங்கமா நினைப்பாங்களா? கூப்பிடு. அவட சந்தோஷமா வா. இப்ப என்ன நடந்து போச்சு இப்படி வர்ற? மாமன் தோத்து போனதுல உனக்கு சோகமா இருக்கு. நடிப்பை மெயின்டைன் பண்றான் பாரு. நடிப்புங்களா என்ன? அனுதாபப்பட்டா நம்ம ஜனங்க ஓட்டு அள்ளி வீசிடுவான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் இந்தியாவிலேயே எந்த கேண்டிடேட்டும் வைக்காத கோஷ்ட வச்சான். எனக்கு ஓட்டு போடாதீங்க, எதிர்கட்சிக்காரன் எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கண்ணா. பையனுக்கு பதவி ஆசையில நினைச்சுக்கிட்டு ஜனங்க பூரா ஓட்டு அள்ளி வீசிட்டாங்க. பெரிய ராஜதந்திரி பாணி. தாந்திரியும் இல்லைங்க, முந்திரியும் இல்லைங்கண்ணா. இங்க இருக்கிறது வெள்ள மனசுங்க. அப்படியே அள்ளி ஜனங்கட்டு விட்டாரு, முத்திரையை குத்தி போட்டாங்க. சரி போய் லட்சியத்தை நிறைவேற்றுவாங்க. என்னங்க லட்சியம்? அட அம்மனி கல்யாணம் பண்ணத அரசியலுக்கு வந்தீங்க. அதாருங்க எங்க லட்சியமே. ஏங்க அப்போ தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவங்க பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழிச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சானா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? சரி விடு விடு விடு. என்ன வார்த்தை கேட்டாண்டாம? ஏன்டா வழக்கம் போல தொகுதிக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாமாப்பா. டேய் அல்ல கைகளா வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் சொல்லுது. டேய் அல்ல கைகளுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக அங்கே இருங்க. எம்எல்ஏ ராசப்பன் கண்டினியூ. எம்எல்ஏ ராசப்பன், எம்எல்ஏ ராசப்பன், ராசப்பன் எம்எல்ஏ. ஐயட்ட ஆட்டப்பா. எம்எல்ஏ ராசப்பன், ராசப்பன் எம்எல்ஏ. ஆட்டு மாப்ள. ராசப்பன் எம்எல்ஏ, எம்எல்ஏ ராசப்பன், ராசப்பன் எம்எல்ஏ. இவர்தான் எம்எல்ஏ. மாப்ள உன் மாமன் வீடு வந்துச்சு, இறங்கி உள்ள போ. உள்ள போன ஒண்ணு பிரச்சனை ஆயிடுற. எதுக்கு பிரச்சனை? ஏன் பிரச்சனை? என்ன காரணத்துக்காக பிரச்சனை வருதுங்கிற? உள்ள போனா உத விடும். உத கொஞ்சம் ஜாஸ்தியா உழுந்துன்னு வையி. ஐயோ அம்மா,
அப்படின்னு ஒரு சவுண்ட கொடு. சவுண்ட் கட்ட நீ உள்ள சப்போர்ட்டுக்கு வருவீல்ல? நான் எதுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றேன்? அவர் எதுக்கு சவுண்ட் கொடு சொல்ற? உதை என்ன ரேஞ்சில உழுகுது? ஒத்தாள் உதைக்கிறாரா இல்ல குடும்பமே சேர்ந்து மொத்தமா உதைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சிக்னல். சரி, குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு குனிஞ்சு உள்ள போ. ஏ டிரைவர், நீ எதுக்கு வண்டி ஆஃப் பண்ணிடாத, ரிவர்ஸ் கீர் போட்டு ரெடியா வை. மாப்ள வாங்க, ஞாபகம் வச்சுக்க. வாங்க நிறுத்துக்கியா? இது என்ன கட்சி ஆபீஸா? கும்பகுமன் உள்ள போறீங்க. அவன் குடும்ப பிரச்சனை பேச போயிருக்காங்க. கட்சியா? டேய், அவன் வீட்டு பிரச்சனை பேச போயிருக்கான்டா. கட்சி இல்ல வீடா? டேய், அடிச்சு கொண்டு விடுவேன். டேய், இந்த தொண்டர்கள் குண்டர்கள் எல்லாம் கொடி பிடிக்கிறதும் கோஷம் போடுறதோட நிறுத்திக்க. அவன் தான் ஜெயிச்சிட்டான்ல, அப்ப என்ன உங்களுக்கு மரியாதை வேலையா? போடா. போங்க. மாமா 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 வெளியே போயிருக்குப்பா. நானும் ரோடா போய் வீடு வீடா போய் எல்லாரும் எங்க மாமனுக்கு ஓட்டு போட்டுருங்கப்பா அப்படின்னு கேட்டேன்க்கா. கால் எல்லாம் கூட விழுந்த ஒருத்தனும் கேட்கலையே. எல்லாரும் சேர்ந்து என்ன ஜெயிக்க வச்சு இப்படி சங்கடத்துல மாட்ட விட்டாங்களே. அட அத விடு, நீ ஜெயிச்சதை கேட்டு மாமா ரொம்ப சந்தோஷப்படும். நீ வேணா பாரு. நான் ஜெயிச்ச உடனே எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அதான் மாமனை பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். அட போடா, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நீ ஜெயிக்கணும்னு விதி இருக்கு, ஜெயிச்சுட்ட. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? மீனா, அந்த ஆராத்தி தட்டை எடுத்தாமா? உள்ள பிரச்சனை பெருசா இருக்கும் போல இருக்கு. ஏண்டா, மாமனும் மருமகனும் ஒரு கட்சியில் இருந்தாலே பிரச்சனை வரும். இவங்க தனித்தனி கட்சியில் இருக்காங்க, வராதா? நில்லுங்க. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. அவன் எதுக்கு வந்தா என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி ஆராத்தி தட்டை எட்டி வச்சு அவமானப்படுத்திட்டு போறீங்களே. நானாடி அவமானப்படுத்துறேன்? அவன் தான் சேரக்கூடாத காவாலி பை கூட சேர்ந்துக்கிட்டு ஊர் சிரிக்க வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன தலைமுடிய வச்சுட்டான். அவன் வந்தது என்ன சொன்னான் தெரியுமா? நான் ஜெயிச்சதுல எனக்கு சந்தோஷம் இல்ல, மாமா மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு மன்னிப்பு கேட்க வந்தேன்னு சொன்னான். அவன் மனசு புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிட்டீங்களே. செய்யறதையும் செஞ்சுட்டு அவன் தான் நாடகம் மாட்டானா? அவனுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? அவன் கூட பிறந்தவதானே நீ, உனக்கு அந்த புத்தி தானே வரும். அப்பா, ஆத்திரத்துல ஏதேதோ பேசாதீங்க. மாமா உங்களை எதிர்த்து நிக்காம வேற யாராவது நின்னு தோத்து போயிருந்தீங்கன்னா அப்ப என்ன செய்வீங்க? அவன் எனக்கே மருமகள்னு சொல்ற, உனக்கு என்ன மாமா வேண்டி இருக்கு? பாரு, நீ அவனை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னப்பெல்லாம் உன்னை எப்படியாவது சம்மதிக்க வச்சு அவனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப சொல்ற, நீயே அவனை கட்டிக்கணும்னாலும் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். தம்பி, இதுவரைக்கும் என் மகன் தான் பொறுப்பு இல்லாம தப்பு பண்ணான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, தப்பு செஞ்சது அவன் இல்ல, நீங்க. என்ன சொல்றீங்க? உங்க அளவுக்கு அனுபவம் விவரமும் தெரியலனா கூட தான் ஜெயிச்சது பெருசு இல்ல, மாமா மனசு வருத்தப்பட கூடாதுன்னு நினைச்சானே, அந்த பெருந்தன்மை உங்களுக்கு இல்லையே. தான் தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சு வந்தவனை வாணு வாழ்த்திருந்தீங்கன்னா நீங்க பெரிய மனுஷன் ஆயிருப்பீங்க. எப்ப அந்த மனசு உங்களுக்கு இல்லையோ அப்பவே அவன் உங்களை விட பெரிய மனுஷன் ஆயிட்டான். டேய், நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? நல்லவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நாள் ஆகும். அன்னைக்கு அவங்களே நம்ம வீட்டை தேடி வருவாங்க. நீ வாடா போலாம். அம்மா வாடா. பாய், நீங்க அம்மா அக்கா அம்மணி எல்லாரும் ஆளு கொஞ்சம் பேசுனீங்கல்ல, இப்ப என் மகனுக்கு நானும் கொஞ்சம் பேசுறேன். அது எப்படிங்க? அம்மணிய கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? அடங்கப்பானா, இப்பவே இவளை எடுத்துட்டு போய் என்னால தாலி கட்ட முடியும். ஆனா அப்படி ஒரு முறைகட்ட பையனை எங்க அம்மா என்ன வளர்க்கல. இப்போ ஞாபகம் வச்சுங்க, இவன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறிச்சுன்னா அது நான் கட்டுற தாலியாத்தான் இருக்கு. அது உங்க ஆசீர்வாதத்தோட தான் நடக்கு. நீ யாரும் நினைச்சுதான் நான் கூட பழக ஆரம்பிச்சேன். ஆனா நீ பிரகாஷ கட்டிக்க போற பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். இந்த குடும்பத்துல வாழாட்டினா எவனா இருந்தாலும் சரி. வீரபாண்டிய கட்டபொம்மை எப்போ செத்துட்டாரியா? செத்துட்டாரா? நீதானா நீதானா என் நந்தே நீதானா, நான்தானா பார்த்தேனா என் கண்ணில் நீதானா. அஜித் மாளவிகா நடித்த உன்னை தேடி இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு உங்கள் ஜெயா டிவியில். அசோசியேட் ஸ்பான்சர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டம் 10 கிராமிற்கு 1/2 கிராம் இலவசம். Multi cheesy taste in wow. New Sunfeast Wowzers. Wow. Mr. Gold 100% கடலை எண்ணெய், குவாலிட்டி புரோட்டீன், சூப்பர் சக்தி, பாரிஸ் தால்ஸ், குலாஸ் நாட்டு சர்க்கரை. KAG டைல்ஸ் 30% ஆஃபர், ஈஸி EMI உடன் இப்போ லேயிங் எக்ஸ்போர்ட் சர்வீஸ். Mr. Gold sunflower oil, be always ready with Indica Easy. பாரிஸ் நாட்டு சர்க்கரை, சுத்தமானது சுவையானது. AVR ஸ்வர்ண மஹால் செயின் மற்றும் பெண்டன்ட் ஃபெஸ்டிவல். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில்.
சாமி கிட்ட வாங்கணும் அருள், நம்ம சத்யா கிட்ட வாங்கணும் பொருள். ஏயா இப்பதான் கடை திறந்து அதுக்குள்ள இழுத்து மூடுறியா? ஆமாமா, இருந்த 20 மூட்டை அரிசியும் 15 மூட்டை சக்கரையும் உங்க எம்எல்ஏ வீட்டுக்கு எடுத்து போயிட்டாங்க. வேணா அங்க போய் கேளு. இது என்ன அநியாயமா இருக்குது? அதானே இதுக்கு முன்னாடி இருந்தவன் தான் இப்படி பண்றான்னு இவனுக்கு ஓட்டு போட்டோம். இவனும் அதையே தான் பண்றான். எவனும் நல்லது செய்ய போறது இல்ல. கோடி கோடியா கொள்ளை அடிக்கிறதும் இல்லாம அன்னாடம் காட்சிகளான நம்ம வயிற்றுல அடிக்கிறானுங்க. தலையனே சும்மா வாயேன், நானே ரேஷன் கிடைக்கலன்னு வயிற்றுல சொல்ல வர்றேன். அம்மாச்சி, அம்மாச்சி. அட மீனா, வா தாயி. அம்மணி, உங்க வீட்டுக்கு 20 மூட்டை அரிசியும் 15 மூட்டை சக்கரையும் வந்து இறங்கிச்சா? என்னடி சொல்ற? ஸ்டேஷன்ல ஊர் மக்களுக்கு கொடுக்குற எல்லாத்தையும் உங்க குடும்பத்துக்கு கொண்டு வந்துட்ட மாதிரி ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. நான் இங்க எடுத்துட்டு போனேன். பரமசிவன் தான் அவருக்கு வேண்டியவங்க வீட்டு கல்யாணம் சொல்லி அதெல்லாம் எடுத்துட்டு போனாரு. ஐயோ மாமா, உன் பேரை சொல்லி அவங்க தப்பு பண்ணாலும் அந்த கெட்ட பேர்ல உனக்கு தானே வரும். இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு தான் 1000 பேர் இருக்காங்களே. இதுக்கு முன்னாடி ரேக்லா ரேஸ் சேவை கட்டணம் சுத்திட்டு இருந்தப்போ யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம இருந்துச்சு. இப்ப பொறுப்பான பதவி கிடைச்சும் பொறுப்பு இல்லாம சுத்துறதுனால எத்தனை பேருக்கு கஷ்டம் பாத்தியா? இதுக்கு நீ முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன், நீ நட. ஆமா, போயிட்டு ரமணி கூப்பிடுது. தாயி, தகப்ப இருந்து அடிச்சு திருத்தி வளர்த்திருந்தா அவன் பொறுப்புள்ள புள்ளையா வளர்ந்திருப்பான். அவன் நான் வளர்த்த புள்ள, ஏதோ புள்ள வளர்ந்தா போதும்னு வளர்த்துட்டேன். அதான் அவன் அப்படி இருக்கிறான். யாரு பேசினாலும் மறுத்து பேசிடுவான். ஆனா உன் வார்த்தைக்கு மட்டும் மரியாதை வச்சிருக்கான். அவனை பொறுப்புள்ள மனுஷனாக்குறது உன் கையில தான் தாயி இருக்கு. அம்மாச்சி, எனக்கு மட்டும் மாமன் மேல பிரிய இல்லைன்னா நினைச்சீங்க? நிச்சயதார்த்த தன்னைக்கு அத்தனை பேரும் மாமனுக்கு பறிச்சு பேசும்போது நான் மட்டும் ஏன் தெரியுமா அப்படி பேசினேன்? என்னைக்கு இருந்தாலும் நான் கட்டிக்கு போற புருஷன் என் மாமன் தான். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு நல்ல மனுஷனா மாத்தி காட்டணுங்கிறதுக்காகத்தான் அப்படி ஒரு கேள்வியே கேட்டேன். ஐயோ, நான் அப்படி எழுதக்கூடாது. வரமாட்டேங்குது. ஏன் உங்க வாயில கொளருது? அது மேல கை போட்டு மாதிரி ஆயிருச்சு. எழுதுமா. எங்க போய் எழுதுறது? 5 ஹார்ஸ் பவர் மோட்டரா இருந்தாலும் சரி, 10 ஹார்ஸ் பவர் மோட்டரா இருந்தாலும் சரி, கரண்ட் வரலன்னா ஆஃப் ஆயிரும். ஏனுங்க, நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறதுங்க? எம்எல்ஏ உள்ள அப்படி என்னதானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு? திரைச்சிட்டு இருக்காரு. ஏண்டா, எம்எல்ஏனா தொகுதி பிரச்சனை, ஊர் பிரச்சனை, சொந்த பிரச்சனை, 1000 பிரச்சனை இருக்கு. என்னமா அதையெல்லாம் நீ என்ன கேக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? என் பையனை பள்ளிக்கூடத்துல சேர்த்தணும், அதுக்கு எம்எல்ஏ கையெழுத்து வேணும். அவ்வளவுதானடா. ஒரு ஓரமா போய் உட்காரு, நான் கையெழுத்து வாங்கி தர்றேன். என்ன இது கையெழுத்து? கையில போடுற கையெழுத்து. அது தெரியுது. போன வாரம் உங்க எம்எல்ஏ இதுல கையெழுத்து போட்டு விட்டாரு. இந்த அம்மாவோட பையனை பள்ளிக்கூடம் சேர்க்க. இது எம்எல்ஏ கையெழுத்தே இல்லன்னு ஹெட்மாஸ்டர் திருப்பி அனுப்பிட்டாரு. இந்த பையன் மட்டுமா? அங்க பாரியா. இந்த ஊர் ஹெட்மாஸ்டருக்கு அறிவே இல்லையா? நம்ம ஊர் எம்எல்ஏவோட கையெழுத்து ஒரு தோராயமா இப்படித்தான் இருக்கும்னு கணிப்பு கணிச்சுக்க வேண்டாமா? வர்ற போற பிள்ளைகள் எல்லாம் திருப்பி திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிட்டே இருக்கான். அம்மா, ஐயா, நாங்க என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றோம்? எங்களுக்கே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள டெவலப் ஆகிட்டு இருக்குது. இப்ப நான் சொல்றதெல்லாம் எழுத போறீங்களா இல்லையா? முடியாது மணி. 4 பேர் அடிச்சுட்டு வான்னு சொல்ல அடிச்சு வர இந்த வேலை மட்டும் நம்மளால முடியாது. இதுக்கு இப்படின்னா எப்படி? அப்புறம் பேப்பர் படிக்கணும், இங்கிலீஷ்ல கையெழுத்து போடணும், அதெல்லாம் யார் செய்யறது? நான் உங்க கால இடுப்புல மச்சான். மம்மோ, இன்னைக்கு மூடு வேற மாதிரி போகுது. இன்னைக்கு இது போதும், நாளைக்கு ஒழுங்கா எழுதணும். புரியுதா? பாப்பனே. ஐயோ சாமி. எப்படி கும்பிடு? பிரம்மாதம் மாப்பிள. ரொம்ப படிவு, என்னால தாங்கிக்க முடியலையா. ஐயா அம்மனிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? நான் ஏதோ கட்சிக்காரன் பேசிக்கிறீங்கன்னு நினைச்சேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா முந்து நீ உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. பெரிய மனுஷனா அப்படி இப்படி இருக்கத்தாயா செய்ய. ஆனா நம்ம எம்எல்ஏ கட்சி பணினா இறங்கி செய்வார். அதையா செய்யறத. அதான் வந்து பேசிக்கிறேன். அம்மனி மாமா போகுது. பின்ன கண்ட இடத்துல கை வச்சு ஒண்ணு போகாதா? எல்லாம் இந்த நாயால வர்றது 2 அப்பாப்பு. பெரிய தொகுதியா தொகுதி. வாக்கில பகுதி போயிட்டு இருக்கா. போய் புடிச்சிட்டு வாடா. ஏய், இது என்ன தர்மாஸ்பத்திரியாடா? டாக்டர் சீட் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க. கொஞ்சம் விட்டா லாண்டரி பில் எல்லாம் கொண்டு வந்து துணி வாங்கி கொடுக்க சொல்லுங்க. போடுங்க, எடுத்து போடா. போடா. நெக்ஸ்ட். ஏய், என்னடா மண்ணெண்ணெய்? மண்ணெண்ணெயா? ஏடா இது என்ன ரேஷன் கடையா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? பிச்சு போடுவோம் போடுவாங்களா? எங்களை தெல்லவாரி பசங்க நினைச்சிட்டீங்களா? இது எம்எல்ஏ வீடா? கடந்த 6 மாத காலமாக எங்க எம்எல்ஏவை தாவ சண்டையிலயோ, கோழி குண்டு விளையாடுற இடத்துலயோ, மங்காத்தா விளையாடுற இடத்துலயோ பார்த்தா சொன்னா எவ்வளவு ரூபா வேணாலும் பெட் கட்டண்டா.
ஏன்னா லைஃப் லாங் ஒருத்தன் தெல்லவாரியா வாழ இருப்பான். முக்கியமான பிரச்சனை மட்டும் லைன்ல வாங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட். நமஸ்காரம் ஐயா. வாங்க பெரியவரே, என்ன விஷயம்? எம்எல்ஏ பார்க்கணும். எம்எல்ஏ பார்த்தாலும் ஒண்ணுதான், என்ன பார்த்தாலும் ஒண்ணுதான். நாங்க 2 பேரும் மாமா மச்சான் தான். இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயமா. ஏன் 5-10 அவங்ககிட்ட கைமாத்துவாங்க போறியா? அவங்ககிட்ட 50 பைசா கூட இருக்காது. நான் கொஞ்சம் தனியா பேசுறேன் ஐயா. தனியா பேசணும், நீங்க 2 பேரும் போய் நடு கடல் நின்னு பேசினா தான். ஐயா நான் சொல்ல வந்தது. என்ன நீ சொல்ல வந்த? மாமா சும்மா இருங்க. வணக்கம் ஐயா. நீங்க வாங்க. நீ ஏதாவது இவர்கிட்ட வாங்கிட்டியா? சிஸ்டர் ஃபாதர் சர்ச்சுக்கு போயிருக்காருமா. இப்படி வா. என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா, என்ன காப்பாத்து. அண்ணா என்ன அண்ணா, நீங்க முதல்ல எந்திரிங்க. நீங்க எந்திரிங்க சொல்றேன். என்ன நான் சின்ன பையன் என் கால்ல போய் விழுந்துட்டேன். நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. வாத்தியார் உத்தியோகத்தில் இருந்தங்க. ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆச்சுங்க. எனக்கு செட்டில்மெண்ட் பணமும் கிடைக்கல, பென்ஷன் பணமும் கிடைக்கல. உத்தியோகத்தில் இருந்தப்போ இருந்த பணத்தை வயித்த கழுவுறதுக்கே சரியா போச்சியா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுங்க. அவளை கரை சேர்க்கறதுக்கு எனக்கு வழியே தெரியலைங்க. பெத்த தகப்பன்னா சொல்லக்கூடாது ஐயா, இருந்தாலும் சொல்றேன். எவன் மேலேயாவது ஆசைப்பட்டு அவங்க கூட ஓடி போயிட மாட்டாலும் நினைச்சேன். எனக்கு பிறந்தவளாச்சே, அவளுக்கு அந்த விவரம் கூட தெரியலையா. அவளை எப்படியாவது நீங்க தயா கரை சேர்த்து விடுறது. என்ன இது? உங்க பொண்ணு கல்யாணத்தை பிரமாணமா நடத்திடலாம் பாருங்க. எந்த கவுண்டர் வீட்லயும் நடக்காத அளவுக்கு அஸ்திரலாம். வெட்டி மடிச்சு கட்டி வெள்ளையத்தவன போல வராரு வராரு வராரு. ராசக்கால உள்ள உக ராசப்பாவ போல ஊரி வேறாரு வேறாரு வேறாரு. மகராஜன் வருக வருக மலத்தோவி வாழ்த்து பொழிக. கொலவையிட்டு பாடுகடி குமரி பொண்ணுக ஆடுகடி. திங் தடிக்கிட தகிட தகிட தாம். குலசாமி ஏழுமலசாமி வந்திருக்கு குலங்காக்க. கொட்டுங்கட மேளம் தட்டுங்கட தாளம் ஊர் முழுக்க ஒலி கேட்க. இவர் தாலிய கொடுத்தா தனம் பெருகும், இவர் மாலைய கொடுத்தா குடி வழங்கும். அடி கொலவையிட்டு பாடுங்கடி குமரி பொண்ணுங்க ஆடுங்கடி. தின் தருக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தான். அட எங்க குலசாமி ஏழுமலசாமி வந்திருக்கு குலங்காக்க. கொட்டுங்கட மேளம் தட்டுங்கட தாளம் ஊர் முழுக்க ஒலி கேட்க. தினக்கிட்ட தரிக்கிட்ட கிட்ட. கொடுக்கிற போதே விவகாரம் உள்ளே இருக்கு. அட வள்ளியே வள்ளியே நீ இன்று மட்டும் கண்ணியே. அட எத்தனை முத்தமோ நீ சொல்ல வேணும் எண்ணியே. அடி மச்சி உன் தீபம் மட்டும் குறைச்சா. அட மச்சாவும் காரியத்தை நடத்து. அடி அஞ்சு நிக்கும் அஞ்சல என்ன போற பஞ்சல. பஞ்சு பஞ்ச போக வேணும் பஞ்சல. எங்க குலசாமி ஏழுமலசாமி வந்திருக்கு குலங்காக்க. கொட்டுங்கடி மேளம் தட்டுங்கடி தாளம் ஊர் முழுக்க ஒலி கேட்க.
கிழமைய போல பிரியாம வாழுங்களே. பிள்ளையும் பெத்துக்க அத 1 2 வச்சுக்க. பொம்பளை கோவிச்சா அவ கால கொஞ்சம் தொட்டுக்க. நெத்தி வேர்வையது மண்ணில் விழ ஒழுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அளவூருக்கு தான் கொடுங்க. அட தங்க குணம் வேணுங்க, தலைவரத்தான் பாருங்க, நல்லவர்க்கு சிலை எடுக்கும் ஊருங்க. உங்கள் ஜெயா டிவி. வெல்கம் டு ஆலே. பசங்க அங்கி சமைக்கிறதுல என்ன சாப்பாடு மோசமா இருக்கும்? சாம்பார் சாதம். உனக்கு திருக்குறள் தெரியுங்க? தெரியும். சரி, அப்ப நான் அதை கேட்க மாட்டேன். அந்த திருக்குறள் அந்த பொண்ணு சொல்லிச்சு. சரி, வீட்ல வந்து உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? டாடி. வீட்ல வந்து யாரு அடி அடி நடிக்குவா? மம்மி. எங்கன்னா டூர்லாம் போயிருக்கியா செல்லம்? போயிருக்கேன். எங்க போயிருக்கீங்க? ஜெர்மனி. ரிட்டேரியில இருந்து அண்ணா நகருக்கு வந்த மாதிரி கேட்சலா சொல்லிக்கிட்டு இருக்கா. வாலு பசங்க இன்று மாலை 5 மணிக்கு. அசோசியேட் ஸ்பான்சர். சாமி கிட்ட வாங்கணும் அருள், நம்ம சத்யா கிட்ட வாங்கணும் பொருள். Melty cheesy taste in wow. New Sunfeast Wowzers. Wow. KAG Tiles 30% offer. Easy EMI உடன் இப்போ லேயிங் எக்ஸ்போர்ட் சர்வீஸ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ராஜபா, கல்யாணத்துக்கு வந்த கூட்டத்துல 10-20 பேர் சாராயத்தை குடிச்சு போட்டு சாக கிடக்குறாங்க. அங்கதான் சாராயம் குடிச்சு எப்படி? எல்லாம் கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்காங்க. கள்ளச்சாராயம் இல்ல, விஷச்சாராயம் குடிச்சிருக்காங்க. அப்புறம் பேசிக்கிறீங்க, எல்லாரும் தூக்க. டாக்டர், என்னாச்சு? சாரி சார், வந்தவங்கள யாரையுமே காப்பாற்ற முடியல. என்ன விட்டு போயிட்டியா? பாவி, யார் கழுத்துல தாலி ஏறதுக்கா எங்க கழுத்துல தாலி இறக்கிட்டியே? ஓசியில சாராயம் கிடைக்கிறது இப்படி எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுத்து கொண்டுட்டியே. நீ நல்லா இருப்பியா? ஐயோ, அந்த மாதிரி எழுதுத கேட்டியா? அவங்க மட்டும் இல்ல, அவங்கள மாதிரி 20 பேர் தாலி ஏற்கிறதுக்கு நீ காரணமா இருந்திருக்க. என்னது வம்பா போச்சு? அவங்க சாராயம் குடிச்சு செத்ததுக்கு நானா பொறுப்பு? ஆமா, நீ நேத்து வச்ச கல்யாணத்துல தானே அவங்க சாராயம் குடிச்சு செத்தாங்க. நான் கல்யாணத்துல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணேன். அங்க அவங்க சாராயத்தை குடிச்சிருக்காங்க. சாராயத்தை குடிச்சா யாராவது சாவாங்களா? எவனோ விஷ சாராயத்தை கொண்டு வந்து வித்துருக்கான். அதுவும் நம்ம ஊர்க்காரன்ல வெளியூர்காரன். வித்தவங்க வெளியூர்காரனா இருக்கலாம், ஆனா குடிச்சு செத்தது நம்ம ஊர்க்காரங்க. அதுவும் ஒன் தொகுதி ஆளுங்க, உனக்கு ஓட்டு போட்டவங்க. அவங்களுக்கு நீ தான் பதில் சொல்லி ஆகணும். என்னது நீ பேசுறத பார்த்தா அவங்க செத்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவது போல இருக்க. அவங்க செத்ததுக்கு காரணம் நீ இல்லன்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த தாலியை பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு நீ தான் தெரிய வைக்கணும்.
எப்படி இந்த நாய்களை புடிச்சிட்டு வந்து பாக்குறியா? ஏயா வெளியே ரைஸ் மில் போட மாட்டிக்கிட்டு 3 வருஷமா உள்ள கள்ளச்சாராயத்தை காய்ச்சறாங்க. நீ இந்த டிவிஷனுக்கு வந்து 2 வருஷமாவது மாசம் 10,000 ரூபாய் வாங்கிட்டு நீ கண்டுக்காம இருக்கிற. உனக்கு 7,500, கான்ஸ்டபிள்களுக்கு எல்லாம் 2,500. அப்படித்தானே? யோ, லஞ்சத்தை வாங்கி தொலைங்க. அட பழக்கமாயி போச்சே. ஏன் உயிரோட விளையாடுறீங்க? 20 பேர் செத்து போயிருக்காங்களே, அவங்க உயிர் உன்னால திருப்பி தர முடியுமா? அது வந்து இதுக்காக உன தண்ணியில காட்டுக்கு மாத்த மாட்டேன். ஏன்னா அங்கேயும் போய் நீ இதே வேலையை தான் செய்வ. அதான் திருந்த மாட்டீங்களா நீங்கல்ல? பாரு, இங்கேயே வேலை செய்யற, ஆனா திருந்துற. கவர்மெண்ட்டுக்காகவும் எனக்காகவும் பயந்துட்டு இல்ல, நீ வாங்குற சம்பளத்துக்காக. புரிஞ்சுதா? பாரு, இவங்க எல்லாம் நான் தான் முடிச்சு வந்தேன்னு சொல்லி ப்ரமோஷன் வேணா வாங்கிக்க. ஆனா திருந்துற. இந்த திருந்துறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி வந்து லேப்பிடுவேன். ஏங்க என்னங்க? வீட்டுல யாரும் இல்ல. அண்ணா அம்மா வெளியே போயிருக்காங்க. அப்பா ரொம்ப வசதியா போச்சு. என்னங்க சொல்லிட்டே இருக்க, நீங்க பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல, சும்மா உங்களை பாக்கலான்னு. என்ன பாக்கவா? அண்ணனுக்கு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு. என்ன விக்கிறீங்க? உங்களை யாரும் நினைக்கிறாங்க. வேற யாரும் இல்ல, நீங்க தான். இது சித்தப்பா அண்ணனுக்கு கொடுத்தது, இது நான் உங்களுக்கு எழுதுனது. என்னப்பா போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்குது? ஒண்ணு இல்லைங்க, சித்தப்பா அண்ணனுக்கு லெட்டர் கொடுக்க சொன்னாரு, அதான் கொடுத்தேன். கொண்டா கொண்டா. உங்களை முதலாக பார்த்த உடனேயே என் மனதில் ஒரு அபிப்பிராயம் வந்துவிட்டது. இருக்காதா பின்ன? இல்லன்னா உன்னை எம்எல்ஏ ஆக்கியிருப்பானா? உங்களை சந்தித்த நாள் முதலாகவே என் மனது படக் படக் என்று அடித்துக் கொண்டிருக்கிறது. என்ன எம்எல்ஏ போஸ்ட் சாதாரணமா? அதுக்கு எவ்வளவு பொறுப்பு வேணும்? இதை வெளிப்படுத்த பயமாக உள்ளது. நான் உங்களை விரும்புகிறேன். தாடி என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன்பா. உன்னை அவன் ரொம்ப லைக் பண்றான்பா. நான் மணந்தால் உங்களைத்தான் மணப்பேன். என்னையா அது ஒரு ஆம்பளைக்கிறது லெட்டராதே? உங்களுக்கு என் அன்பு முத்தங்கள் இச்சி 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 முடியாங்கன்னு பொல்லாதவனா இருப்பான் போல இருக்கு. என்ன மாதிரி லெட்டர் எழுதி பையன் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கா? என்ன வர வர இவன் டேஸ்ட் இப்படி போகுது? நீங்க போங்க போங்க. எத்தனை நாளா நடக்குது? கோவில்ல அவர்தான் பணத்தை கொண்டாந்து கொடுத்தாரு. பாரு, ஒன்னா பேசிட்டாலு இல்லாட்டி அழுதுட்டு பேசு. கரெக்ட். இப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிதான் ரொம்ப பேர் நாட்டுல தப்பிச்சிட்டு இருக்காங்க. விடாத நமக்கு. நான் பேசல, அவர்தான் வந்து வந்து பேசினாரு. நிறுத்து. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? கேட்கல சொல்லு. எங்க ஒருத்தரையும் காணாம? அம்பிட்டிக்கா வாங்கட, பழத்தட்டு வைங்க. அப்படி பார்த்து வைங்க. பூஜாரி தட்டி விடாத, சிங்கப்பூர் மாதிரி இருக்குது. அதுவா அதுவா வாங்க வாங்க வாங்க. ஏங்க ஒரு வார்த்தை சொல்லி விட்டு இருந்தா நானே வந்திருப்பேன். கட்சி காரியம்னா சொல்லி அனுப்பலாம், கல்யாண காரியம்ல நான் தான் வரணும். எங்க அண்ணன் பையன் ராத்திரி வந்து மண்டை சொல்லிட்டு நின்னா, என்னடா புதுசா சொல்லிடான்னு பார்த்தா ஹவுஸ் மேட்ரு. உனக்கும் தெரியுமில்ல, அந்த காலமா இருந்ததுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல டென்ட் கொடையில படம் பாட்டுருந்தோம். இப்ப கலர் டிவில கண்ட கருமாந்திரத்து காட்டுறல, மனசு கட்டு போய் மேட்ச் பாஸ் காட்டு பத்திக்கிச்சுன்னு வைய. வைக்கிறது என்ன பத்திக்கிச்சுல, அதான் பரிச்சம் போலான்னு வந்துக்கிறேன். அம்மாவை கூப்பிடு. அம்மா மா அண்ணா, அம்மா வந்தோன்னு திப்பு திப்புன்னு போய் காலை விழுந்துட்டுமா? ஏய் காளிமுத்து, அது ராசப்பனுடைய அம்மாடா. காலு தெரியக்கூடாது உனக்கு. இனிமேல் யாரு காலையும் விழுக மாட்டேன், சத்தியம் பண்ணு. ப்ராமிஸ். ராசப்பா, நீ இந்த ஆளோட பழகிறதே எனக்கு பிடிக்கல. இதுல இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வேற பேச போறியா? இதெல்லாம் யார கிட்ட செய்யற? அம்மா, அவருக்கு மொழிதான் திருட்டு மொழி, ஆனா மனசு இருக்குது அது கோல்டு. இதுல உன் சம்மதம் என் சம்மதம் முக்கியம் இல்ல, பக்கத்தில் நிக்கிற அதோட சந்தோஷம் தான் முக்கியம். ஏற்கனவே 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. நானே அந்த ஆள் கிட்ட போய் சம்மதம் பேசலான் இருந்தேன். நல்ல வேளை அவரே இங்க வந்துட்டாரு. பேசாம போய் தட்டம் மாத்திக்கலாம் வா. ஏன்னா முத்துன காயா வாங்குறது இல்லையா, இளம் தேங்காய வாங்கிருக்கீங்க. ராசப்பா, தாயும் மகன் என்ன பேசுனீங்க? தங்கச்சிக்கு எவ்வளவு சீர் சிறப்பு பண்ணலாம், நகை நட்டு போடலான்னு பேசுனீங்க. பணம் காசுக்கு என்னைக்கு ராசப்பா நான் ஆசைப்பட்டிருக்கேன். இத பாரு, கட்டின புடவையோட கழுத்துல தாலியை கட்டி நாங்க கூட்டு போயிடுறோம். எம்எல்ஏ தங்கச்சிங்கிற பேரோட வர்றால, அதை விட வேற என்னையா வேணும்? ஏண்டா கண்ணு, எப்படி ஆட்டினா பாரு தலைய. உன் தங்கச்சி சைஸுக்கு இவனை விட பொருத்தமான மாப்பிள்ளை இந்தியாவிலேயே கிடைக்காது. இந்த சம்பந்தத்தை விட்டின்னு வையே, நீ மாப்பிள்ளை தேடணும், நானும் பொண்ணு தேடணும். சீக்கிரம் மாத்திங்க. எனக்கு சோமனூர்ல ஒரு மீட்டிங், கொடி ஏத்தனா லேட்டா போனா வேற ஏத்திடுவேன்.
வணக்கம் சார். அண்ணா, எம்எல்ஏ முன்னாடி போலீஸ்காரன் சிகரெட் குடிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? உங்க கைய, உங்க வாய், உங்க காசு அடைங்க. என்னங்க நீங்க? அவன் என்ன கூட்டம்? அதாங்க இந்த ஸ்டேட் மினிஸ்டரும் சென்ட்ரல் மினிஸ்டரும் இந்த பக்கமா போறாங்க. அதனால டிராபிக் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோங்க. நம்ம தொகுதிங்க? ஆமாங்க. அப்படி ஏதாச்சும் ப்ரோக்ராம் இருக்குதா? இல்லையே. அதாங்க வழக்கம் போல சில மந்திரிங்க பதவி ஏத்த உடனே அந்த சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போவாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் போறாங்க. அந்த சாமியார் கூட ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. ஆனா பேர் தான் ஞாபகத்துக்கு வரல. ஐயா, பேரெல்லாம் சொல்லாதீங்க. ஆமா, டிராபிக் எப்போ ஓபன் பண்ணுவீங்க? அதை ஏங்க கேக்குறீங்க? இதுவும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க, 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க. இது வரைக்கும் சொல்லி 2 மணி நேரம் ஆச்சுங்க. அவங்க வந்த பாடும் இல்ல, இவங்க போன பாடும் இல்ல. எங்களுக்கு எப்ப மெசேஜ் கிடைக்குதோ அப்ப நாங்க ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப நான் போய் வேலையை கவனிக்கிட்டுங்களா? வாங்க வாங்க. தம்மு தம்மு தம்மடிங்க. என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. போலீஸ்காரன் டிராபிக் க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி விட மாட்டேங்கிறாங்க சார். நான் வரேன், நீ எடு. வா, வண்டி அடியா. தள்ளியா வாயா. என்ன விளையாடுறீங்களா சார்? நான் டிராபிக் க்ளோஸ் பண்ணி வச்சுக்க, நீங்க வாட்டுக்கு ஆட்டோ தள்ளிட்டு வரீங்க. அது வெறும் ஆட்டோ இல்லையா, உள்ள ஒரு ஆள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். சரியான நேரத்துக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்க்கலன்னா உயிர் போயிரு. அவன் உயிர் போறது இருக்கு சார். மேல இருந்து வயர்லெஸ் ஆர்டர் வராம நான் டிராபிக் ஓபன் பண்ண மாட்டேன். என் வேலை போயிடும். என்னையா நான் உயிரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வேலையை பத்தி பேசுற? சார், அவனுக்கு அவன் உயிர் பெருசு, எனக்கு என் வேலை பெருசு. சரி, நான் இந்த தொகுதி எம்எல்ஏங்கிற முறையில் சொல்றேன். உன் வேலைக்கு நான் உத்தரவாதம். இந்த ஆட்டோ மட்டும் போறதுக்கு வழிவிடு. முடியாதுங்க. இந்த தொகுதிக்கு வேணா நீங்க எம்எல்ஏவா இருக்கலாம், எனக்கு நீங்க சீஃப் கிடையாது. நான் அலோவ் பண்ண மாட்டேன். இருக்காதே வண்டி. நீ வாயா. இருக்காதே வண்டி. நீ வாயா. சொல்லு, விசில் தொகுதியா? சொல்லிட்டாங்கல்ல. ஓடுறாங்க. தைரியமா வாயா, நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் ராசப்பன், என்ன இது நடுவோட ரவுடித்தனம் பண்றீங்க? ரவுடித்தனம் நாம இல்ல சார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்க ஒரு ஆள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அந்த ஆளை போக விடாம டிராபிக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு அசெம்பிளி மெம்பர் நடு ரோட்ல பல பேருக்கு முன்னால கொலவெறித்தனமா நடந்துக்கிறீங்க. இது நல்லா இல்ல. இட்ஸ் a nuisance. கொலவெறி இல்ல சார், ஒரு கொலை நடந்துட கூடாதுங்கிறதுக்காக மனிதாபிமானத்தோட போராடிக்கிட்டு இருக்கேன். மனிதாபிமானம் பத்தி என்ன சொல்லி தெரியா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீ என்ன சொல்லி தெரியா? முதல்ல பெரியவங்க எப்படி பேசணும் நீ கத்துக்கோ. பின்னாடி இருக்கிறது யார் தெரியல? சென்ட்ரல் மினிஸ்டர். நான் யார் தெரியல? மினிஸ்டர். நீ யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ. நீ என்ன சொல்லி தெரியா? ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ இல்லையா, ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன். அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன். நீ ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன். காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற சென்ட்ரல், அதுவும் ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன். எல்லா ஆஃப்டர் ஆளுகளும் சேர்ந்துக்கிட்டு ஆஃப்டர் ஆல பத்தி பேசிட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு சாமியாரை பார்க்க போயிட்டு இருக்கீங்களா? ஆமா, அந்த சாமியார் பேர் என்ன? அந்த சாமியார் தாயா போன வாரம் 100 பொண்ணுங்களை கற்பழிச்சு நான் சொல்லி போலீஸ்காரன் முடிச்சிட்டு போயிட்டேன். அந்த மாதிரி சாமியாரை பார்க்க நீங்க போயிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக ஜனங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஊர்வலம் நடத்துவீங்க, அதுக்காக ஜனங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஆமா, அவங்க என்னையா தப்பு பண்ணாங்க? வரிசையில் நின்று நமக்காக ஓட்டு போட்டாங்களே, அதான் அவங்க பண்ண தப்பா? 1947 வெள்ளக்காரன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தா. ஆனா இன்னும் நாம அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவே இல்ல. புத்தாக்கியா ஜித்தாக்கியா ஜத்தாக்கியா கொத்தாக்கியா. போங்க சார், உள்ள போங்க. ஏடியா வண்டிய நல்லா கேள்வி கேட்டீங்க தம்பி. இவங்களை இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையே நினைச்சேன். மாமா, எம்எல்ஏன்னா நீதான் மாமா எம்எல்ஏ. நல்ல காலம் பொறக்க சிங்கம் போலவே எட்டு வச்சு நடக்க கொங்கு
கொங்கு நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்க சிங்கம் போலவே எட்டு வச்சு நடக்க வந்தாரு எங்க ராசப்பா வழிகாட்ட வேற யாரப்பா ஓம் பட்டக்கார வேட்டிய வணங்குது ஊரப்பா எங்க காத்துக்கு மழைக்கும் காரணம் நீயப்பா கொங்கு நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்க சிங்கம் போலவே எட்டு வச்சு நடக்க கூட்டம் வந்து வேஷங்கட்டி ஆடும் ஏழைக காரியம் வாக்கு எங்க வயிற்றுல பால வாக்கு அட எங்களில் ஒருத்தன் வந்தா எங்க மனசுல குடிகொண்டான் சாதிசனம் எல்லாருக்கும் அட ஒன்னால சந்தோஷம் ராசா சரி எல்லாம் கொண்டாடுதே உன் செல்வாக்கு போகாது லேசா அட உழைக்கும் கூட்டம் ஒன்னால் அமைதி பெறும் தினமும் பேர் சொல்லி உலகில் அரிசி விழும் கொங்கு நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்க சிங்கம் போலவே எட்டு வச்சு நடக்க ராசப்பாவின் பேர சொன்னா நிற்கும் காட்டு வெள்ளம் சத்திய சீலன் வாழ்க இன்னும் சாதிக்க வந்தவன் வாழ்க உன்னை பத்தியம் இருந்து வெத்த அந்த பத்தினி தாய் வாழ்க நல்லவங்க நல்லா இருந்தா இங்க பூவோடு பொன் பூக்கும் பூமி வேலி கட்ட நீ இருந்தா எங்க வெள்ளாம போகாது சாமி அட மனசு உள்ள மனுஷன் நீதானே எங்க மானம் காக்கும் மன்னவன் நீதானே கொங்கு நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்க சிங்கம் போலவே எட்டு வச்சு நடக்க கொங்கு நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்க சிங்கம் போலவே எட்டு வச்சு நடக்க வந்தா